हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। நேற்றைய தினம் ஜனமேஜய யாகம்ங்கிற பரியந்தம் அனுபவிச்சோம். சாக்ஷாத் பரீட்சித் மகாராஜனுடைய பிள்ளை ஜனமேஜயன் வஞ்சனையாக தக்ஷகன் தன்னுடைய அப்பாவை தீண்டிட்டான் என்று ஆத்திரத்தின் பேர்ல சர்ப்பயாகம் பண்றேன்னு ஆரம்பிச்ச ஜனமேஜயன் மகரிஷிகளுடைய அட்வைஸ், அவ பண்ண அட்வைஸை கேட்டுண்டு அஸ்தீகருங்கிறவர் வந்து முதல்ல மிருது வச்சனத்தினால அவனை வசப்படுத்தி சர்ப்பயாகத்தை நிறுத்தும்படியா கேட்டுண்டார். அவனும் நிறுத்திட்டான். உடனே ஜனமேஜயன் என்ன கேட்டுண்டான்? என்னுடைய பித்ரு பீதாமகர்களுடைய சரித்திரத்தெல்லாம் நான் கேட்கணும். பீதாமகானாம் சர்வேஷாம் தெய்வேனானிஷ்டசேதசாம் கார்த்ஸ்ஞேனை தன்மமா சக்ஷ்வ யதாவிருத்தம் த்விஜோத்தமாம். என்னுடைய அத்தனை பித்ரு பீதாமகர்களுடைய கதைகள்லாம், பீதாமகானாம் சர்வேஷாம், அத்தனை கதைகளும் எனக்கு சொல்லும்படியாக பிரார்த்திக்க வியாசர் அங்க தோன்றினார். அப்போ தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்தோட கூட வைசம்பாயனருங்கிற தன்னுடைய சிஷ்யருக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்கார் மகாபாரதம் பூரா. வைசம்பாயனர் மகாபாரதத்தை சொல்ல தொடங்கினார் ஜனமேஜயன் தான் அப்படிங்கிற பரியந்தம் நேற்றைய தினம் அனுபவிச்சோம். முதல்ல ஆதிபர்வா, அதுல இருந்தா மகாபாரதம் ஆரம்பிக்கிறது. ஆதிபர்வாங்கிறது ரொம்ப பெருசு. அதை அனுபவிச்சுட்டே போனோம்னா பலவேறு ராஜாக்கள் இருந்திருக்கா. ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தா அத்தனை பேர்களும் ஹரிபக்தர்களாகவும் தர்மிஷ்டர்களாகவும் இருந்திருக்கா. யதாசக்தி அனுபவிப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சரித்திரமுமே நமக்கு சொல்றதுக்கு ஒரு நாள் உபன்யாசம் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இது முக்கியம் இல்லைன்னு தள்ளிட முடியாது யாரையும். இருந்த போதிலும் சில சரித்திரங்களை நம்ம அனுபவிப்போம். அப்பதான் நம்ம முக்கியம் பஞ்சபாண்டவர்களுடைய கதையை தொட முடியும். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் கதையை தான் முக்கியமா அடியேன் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்கதான் நமக்கு சந்தேகமே நிறைய ஆரம்பிக்கிறது. இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சரித்திரமே பஞ்சபாண்டவர்கள் சரித்திரம் தான். அதனால முக்கியமா அதை எடுத்து அனுபவிக்கணுங்கிறதுனால யதாசக்தி ஆதிபர்வாவை அனுபவிப்போம். ஆதிபர்வா முதல்ல சொல்லிட்டேன், யக்ஷ பிரஷ்னம் ஆதிபர்வா, இது ரெண்டுமே ரொம்ப பெருசு மகாபாரதத்துல. ஒரு சில சமுத்திர ஜல புரோக்ஷணம் போல ஒரு சில சரித்திரங்களை நம்ம அனுபவிப்போம். முதல்ல ஆதிபர்வா எப்படி ஆரம்பிக்கிறதுனா மகாபாரதத்துல அஸ்தினாபுரத்தினுடைய பெருமையை தான் முதல்ல சொல்றது. அஸ்தினாபுரம்ங்கிறது தலைநகராக இருந்திருக்கு சந்திரவம்சத்து ராஜாக்களுக்கு. சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு இரண்டு முக்கியமான வம்சம் உண்டு க்ஷத்ரிய பரம்பரையில. சூரிய வம்சம் தான் ராமச்சந்திரமூர்த்தி வந்த வம்சம். சந்திர வம்சம் இப்ப இந்த ராஜாக்களுடைய சரித்திரம் தான் சந்திர வம்சத்துல அமையிறது. அந்த சந்திர வம்சத்து ராஜாக்களுக்கு தலைநகரா இருந்தது அஸ்தினாபுரம் அப்படிங்கிற நகரம். அந்த அஸ்தினாபுரம் எப்படி இருக்குன்னு வியாசர் வர்ணிக்கிறார். காங்கேயாம் உதரங்க சங்க பவன ஸ்பர்ஷ பிரஹிஷ்டாத்மனா விப்ராணாம் உடசேது சிஷ்ய நிவரைஹி சங்கீர்த்திதைஹி சாமவிஹி பூதா நித்யமவர்த்த பிருங்க வினுதா ஸ்ரீஹஸ்தினாக்யா புரி ஸ்வர்கானந்த திரஸ்கரி விஜயதே சம்ரக்ஷிதா யராஜபிஹி. ஹஸ்தினாபுரம் எப்படி இருக்கா? காங்கேயாம் உதரங்க சங்க பவன ஸ்பர்ஷ பிரஹிஷ்டாத்மனா, கங்கை நதி பாயர்தான்.
ஏதோ யாரோ எங்கேயோ ஹரித்வாரத்துக்கோ ரிஷிகேஷத்துக்கோ பத்ரிகாசிரமத்துக்கோ போய் ஒரு சொம்புல கொஞ்சமா கங்கை ஜலத்தை கொண்டு வந்து அதையே 10 வருஷமா வச்சுண்டு பூஜை பண்ணிண்டு புஷ்பங்கள் போட்டுண்டு அப்படி இருக்கிற கங்கைக்கே அவ்வளோ பெருமை இருந்தா, அப்ப ஹஸ்தினாபுரம் எப்படி இருந்துதா, கங்கை நதியே பாஞ்சுதான், வயல் வீச்சு எல்லாத்துலயும் கங்கை நதியே பாஞ்சு கை கால் அலமிக்கிறதுக்கு முதற்கொண்டு கங்கை ஜலமே உபயோகப்பட்டு ஆனா வயல்லாம் கங்கையே பாஞ்சு அது மூலமா உற்பத்தியான அரிசி கோதுமை எல்லாம் கங்கா ஜல பிரவாகமாவே வந்து இப்படி அந்த கங்கையினுடைய காத்தை வீசி இப்படி சர்வமும் கங்காமயம். அப்படி ஒரு பெருமையான நகரமாம் ஹஸ்தினாபுரிங்கிற நகரம். இதற்காக காவேரி எந்த விதத்திலையும் குறைஞ்சவள் இல்லை. ஆக இது வட இந்தியா தென்னிந்தியாங்கிற பேதங்கள்லாம் பிற்காலத்துல தான் ஏற்பட்டது. இதுக்காக காவேரி குறைஞ்சதுங்கிறது கிடையாது. இருந்தாலும் விஷ்ணு பாதத்திலேருந்தே தோன்றினவளா இருக்கக்கூடிய கங்கைக்கு அவ்வளோ பெருமை இருந்ததுன்னு சொல்லிக்கிறதுல தப்பில்லையே. அந்த கங்கை நதி பாயிற நகரமா இருந்தது ஹஸ்தினாபுரிங்கிற நகரம். அதனுடைய ஆனந்தம் எப்படி இருந்துன்னா, ஸ்வர்கானந்த திரஸ்கரி விஜயதே. ஸ்வர்க்கம் பரியந்தம் இந்த அமராவதி நகரம் கூட புறத்தியார் கையில் அகப்பட்டுருத்தான். சில சமயங்கள்ல அசுரால் கைப்பற்றின்னு போயிட்டா இல்லையா, அப்ப இந்த ஹஸ்தினாபுரி இந்த அமராவதியை பார்த்து சிரிக்கிறதான், புறத்தியார் கையில் அகப்பட்டுட்டியேன்னு. ஸ்வர்கானந்த திரஸ்கரி விஜயதே சம்ரக்ஷிதா ராஜபிஹி. இந்த ஹஸ்தினாபுரத்தை அப்படி ரட்சிக்கிறார்கள் சந்திரவம்சத்து ராஜாக்கள். சம்ரக்ஷிதா ராஜபிஹி. அப்பேற்பட்ட ஹஸ்தினாபுர நகரம். அந்த ஹஸ்தினாபுரத்துல தான் புரூருவஸ் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி ஆண்டுண்டு வந்தார். புருவம்சம்னே அதனாலதான் வந்தது. பிற்காலத்துல யயாதிங்கிற ஒரு மகாராஜா, அவர் சரித்திரத்தையும் இப்ப அனுபவிக்க போறோம். அவருக்கும் பிறந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை பேரு புரு, அதனாலையும் புருவம்சம்னு வந்தது. புரூருவஸ் சக்கரவர்த்திங்கிறவர் பரம தர்மிஷ்டர், சத்தியசீலன். அப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கார் புரூருவஸ் சக்கரவர்த்தி. எப்பொழுதுமே ஒரு தர்மத்தை செய்யறச்சேவே நமக்கு ஏகப்பட்ட புண்ணியங்கள் சேர்ந்துடும். அத்தனையும் பகவானுடைய கருணையினால காருண்யத்தினால நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுட்டா அந்த புண்ணியமும் விலகி பாபமும் விலகி நமக்கு மோட்சம் கிடைச்சிரும். சாட்சாத் பகவானுடைய வீடு நமக்காக திறந்தே வச்சிருக்கு, மோட்சம் கிடைச்சிரும். ஆனால் நம்ம தர்மம் பண்ணிட்டே இருக்க 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 நமக்கு புண்ணியம் சேர 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 நமக்கு சொர்க்கவாசம்ங்கிறது நிச்சயம் ஆயிடும். புண்ணியத்தினுடைய பலன் சொர்க்கம்தான். அதனாலதான் கர்ணன் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பிராமண ரூபத்துல போய் பகவான் புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்கிறான். ஏன்னா புண்ணியம் இருந்தா வீர சொர்க்கம் தான் அடைவான். புண்ணியத்தையும் வாங்கிண்டாதான் மோட்சம் கொடுக்க முடியும். அதனாலதான் புண்ணியத்தை வாங்கிண்டான். இது பிற்காலத்துல கர்ணன் சரித்திரம் வரைச்சு இதை விஸ்தாரமா அனுபவிப்போம். இவர் தான தர்மங்கள் யஜ்ஞங்கள் பண்ண 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 புண்ணியம் சேர்ந்துட்டே போக அதெல்லாம் தேவலோக கன்னிகையா இருக்கக்கூடிய ஊர்வசி கேட்டு ஆனந்தப்பட்டா. இந்த புரூரவ சக்கரவர்த்திக்கு இப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கா, இப்படி ஒரு புண்ணியம் இருக்கான்னு அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்த அவள் தேவராஜனுடைய சபையில முதல்ல நாட்டியம் ஆடும். சில கன்னிகைகள்லாம் வந்து ஆடுவா. ரம்ப, ஊர்வசி, மேனக எல்லாரும் வந்து ஆடுவா. அதுல ஊர்வசி தான் அவளுக்கெல்லாம் ஹெட், தலைவியாம். ஊர்வசி இவரை புரூரவ சக்கரவர்த்தியை பத்தியே யோசிச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் கால தாமதமா வந்தாலாம் தேவராஜன் சபைக்கு. உடனே கோபம் வந்தது தேவராஜனுக்கு. எப்போ நீ நேரம் கழிச்சு வந்தியோ இனிமே நீ கொஞ்ச நாள் என் கூட இருக்காத, நீ விலகி போயிடு அப்படின்னு கோபத்தினால அவளை விலக்கி வச்சுட்டார் தேவராஜன். அவளும் தேவலோகத்தை விட்டு விலகி வந்துட்டாள் ஊர்வசி. அப்ப என்ன நினைக்கிறாள், இந்த புரூரவஸ் சக்கரவர்த்தியோட நம்ம வாழணும், அவர் அவ்வளவு தர்மிஷ்டனா இருக்காரு, அவரோட நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டாள். ஊர்வசியே ஆசைப்பட்டு புரூரவஸ் சக்கரவர்த்தி கூட வாழணுங்கிற ஆசையோட ஓடி வராள். புரூரவஸ் சக்கரவர்த்திங்கிற என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, இவர் தேவதா ஸ்திரீ, அவர் என்ன இருந்தாலும் மனுஷன். மனுஷனுக்கு என்ன இந்த நர மாம்சமும் பிண்டமும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போறது? தேவர்கள்லாம் அமரர்கள் ஆச்சு, அவர்களுக்கெல்லாம் இது கிடையவே கிடையாது. தலை நடக்காது, வேர்த்து கொட்டாது, அது எப்பவுமே யௌவனமாவே இருப்பார்கள் தேவர்கள். அவா போய் ஒரு மனுஷால் இடத்துல ஆசைப்படுவாளா? ஆனா இவர் பண்ண அந்த தர்மத்தினால ஆசைப்பட்டு வந்தாள் ஊர்வசி. புரூரவஸ் சக்கரவர்த்தி எதிரில வந்து நிக்கிறாள். ஒரு சாதாரண கன்னிக்கைய பார்த்தாலே சித்தவிகாரம் ஏற்படக்கூடிய க்ஷத்ரியாளுக்கு ஒரு தேவதாஸ்திரி வந்து நிக்கிறச்சே எப்படி இருக்கும்? எழுந்து நின்னுண்டார் புரூரவஸ் சக்கரவர்த்தி. நீ யாரும்மா, என்ன இங்க வந்திருக்கியேன்னு விசாரிக்கிறார்.
நான் ஊர்வசி, உண்மையை சொல்லிட்டாள். நான் தேவதாஸ்திரி ஊர்வசி. ஊர்வசியா? என்னுடைய சபையிலையா? வாங்கோமா, வந்து எனக்கு வாங்கோ போங்கோ, இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். நான் உன்னை ஆசைப்படுறேன், உன்னை நான் வரிக்கிறேன், என்னுடைய கணவனை நான் வரிச்சுட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு தேவதாஸ்திரியே வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றச்சே பண்ணிக்க மாட்டேன்னு எவன் சொல்லுவான்? உடனே அவளை காந்தர்வ விவாகத்தினால விவாகம் பண்ணிட்டார். ஆனா அவள் சொல்றாள், நான் மனுஷால போல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் தேவத்தையோ இல்லையோ, நீ சாதாரணமா நான் சாப்பிட போறேன் நீயும் சாப்பிடவா ஊர்வசின்லாம் கூப்பிட முடியாது. நான் பசு நெய் ஒண்டி தான் சாப்பிடுவேன். பாரதத்துல இப்படியே தான் இருக்கு, பசு நெய் தான் சாப்பிடுவேன். நம்ம தேவர்களுக்கெல்லாம் அப்படித்தானே, நம்ம நெய்யை தானே சமர்ப்பயாமின்னு சமர்ப்பிக்கிறோம் ஹோமங்கள்ல. அதனால அவர்கள்லாம் நெய் தான் சாப்பிடுவா போல இருக்கு. அதனால நான் நெய் ஒண்டி தான் சாப்பிடுவேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனால அவளுக்கு பார்த்து ஜாக்கிரதையா பசு நெய்யா கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறார் புரூரவ சக்கரவர்த்தி நித்தியமும். அவள் கூட வாழ்ந்தாள் ஊர்வசி. அவளால தான் இந்த புரு வம்சமே விருத்தி ஆறுது. சில குழந்தைகள் கூட பெற்றான்னு இருக்கு பாரதத்துல. புரூரவ சக்கரவர்த்தி கூட வாழ்ந்து அவ புண்ணிய காலம் இருக்கிற வரைக்கும் தானே தேவர்கள்லாம் இருப்பா, அப்புறம் போயிடுவாளே. அதாவது இவருடைய புண்ணியம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பிட்டாள் ஊர்வசி. பட்டுன்னு அந்தர்த்தானம் ஆயிட்டாள், மறைஞ்சிட்டாள். ஆனால் இவருக்கும் ஊர்வசியோட கூட போன மனசு திரும்பவே இல்லை, பித்தனா போயிட்டான். தெய்வங்கள்லாம் வந்து விளையாடித்துன்னா இப்படிதான் ஆயிடும், பித்தனா போயிடுவோம். ஏன்னா வந்து எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருந்துன்னா அனுகிரகம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நம்ம பழைப்போம். இப்படி கூட வந்து வாழ்ந்து விளையாடிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு தாங்காது. பித்தனா போயிட்டார், அங்க இங்க அலைய ஆரம்பிச்சிட்டார். பண்ண தர்மங்கள் இப்படி எப்பேற்பட்ட தர்மத்தை பரிபாலனம் பண்ணார், சத்தியசீலனா இருந்தார், எல்லாம் போச்சு. ஊர்வசியோட போன மனசு அப்படியே போச்சு. பைத்தியக்காரன் போல ரோட்ல அலைய ஆரம்பிச்சிட்டார் புரூரவ சக்கரவர்த்தி. அப்போ ஒரு சமயம் குருக்ஷேத்திரம் போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கார். அப்ப அந்த குருக்ஷேத்திரத்துல தேவதாஸ்திரிகள் எல்லாரும் ஊர்வசியோட கூட சேர்ந்து அங்க ஜலக்கிரீடை, சூரிய புஷ்கரணிங்கிற நதியில ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஊர்வசிய பார்த்தார் புரூரவ சக்கரவர்த்தி. ஏ கோரமானவளே, இப்படியே கூப்பிடுறார். கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துட்டு இப்படி என்னை கை விட்டுட்டு போயிட்டியே ஊர்வசி, என்னதான் உன்னை திட்டினாலும் எனக்கு உன் மேல கோபம் வரமாட்டேங்கிறது, என்னை ஏத்துக்கோ என்னை ஏத்துக்கோன்னு கெஞ்சுறார். இப்போ ஊர்வசி சொல்றாள், நாங்கள்லாம் தேவதைகள், மனுஷால் இடத்துல அவ புண்ணியம் இப்படியே தான் சொல்றாள். ஃபேக்டை ஒத்துக்கிறா ஊர்வசி. உங்களுக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட வந்து இருப்போம், புண்ணியம் போயாச்சுன்னா நாங்கள் எங்க இருப்பிடம் போயிடுவோம். ஆனால் உன் புண்ணியம் தீர்ந்து போயிடுத்து, அதனால தான் நான் மறைஞ்சிட்டேன். நீ மறுபடியும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ, நீ என்னோட கொடுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு ஊர்வசி சொல்லிட, இவரும் ஏதோ யஜ்ஞங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி ஹோமங்கள் பண்ணி ஏராளமான புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு சொர்க்கலோகம் போயிட்டார். சொர்க்கலோகம் போய் ஊர்வசியோட அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இந்திரனுடைய தாசி தானே ஊர்வசி. இந்திரன் சபைக்கு போகணும். அப்போ ஊர்வசி வெத்தலை பாக்கெல்லாம் நல்லா போட்டுண்டு சுகந்தமா வெத்தலை பாக்கு பெட்டியும் கையிலேயே எடுத்துட்டு போறார். இவர் புரூரவ சக்கரவர்த்தியும் ஊர்வசி பின்னாடியே போறார். ஊர்வசி என்ன பண்ணா, இந்தா இதை பிடி அப்படின்னு அந்த வெத்தலை பொட்டிய புரூரவ சக்கரவர்த்தி கையில வீசி எரிஞ்சாள். இந்த வெத்தலை டப்பியை எடுத்துட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்ல, உடனே அவருக்கு என்ன இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது இருக்கு இல்லையா, என் ஊர்வசி அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஊர்வசி, வெத்தலை பெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு இன்னும் அதிகாரமா சொன்னதும், சே இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலைமை. நம்ம எப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ணோம், எப்படி யாகங்கள் யக்னிகள் அக்னிகோத்திரம்லாம் நம்ம உற்பத்தி பண்ணோம், ஆனா நம்மளுடைய அத்தனை பலன்களும் இவளுக்கு வெத்தலை டப்பி எடுத்துன்னு போறதுக்காகவா போறேன், இனி எனக்கு வேண்டாம் விட்டுட்டார். அத்தனையும் விட்டுட்டார், எனக்கு யாரும் வேணாம், இனி போயிடுறேன் நான் சன்னியாச மார்க்கத்துக்குன்னு விட்டுட்டு அதோட புரூரவ சக்கரவர்த்தி போயிட்டார். அந்த புரூரவ சக்கரவர்த்திக்கு பகவானே சாட்சாத்கரிச்சு அவர் ஆட்கொள்ளணுங்கிறதுக்காக பிக்ஷு கீதை அப்படிங்கிறத உபதேசம் பண்ணி சன்னியாசத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி, அதுக்காக இப்ப எல்லாரும் தண்டத்தை தூக்கின்னு சன்னியாசம் போயிடணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி சித்த வைராக்கியம் வந்தவா சன்னியாச மார்க்கத்துல போகணுங்கிறதுக்காக, சன்னியாசிகளுடைய லட்சணங்கள் சொல்லணுங்கிறதுக்காக அவருக்கு உபதேசம் பண்ணி பகவான் கொண்டார் அப்படிங்கிறது புரூரவ சக்கரவர்த்தியுடைய சரித்திரம். இன்னும் ஏகப்பட்ட சரித்திரங்கள் நடுவுல வருது. அதுல யதாசக்தி தான் அனுபவிக்க முடியும்னு முதல்ல அடியேன்னு சொல்லிட்டேன். அதுல யயாதிங்கிறவருடைய சரித்திரத்தை அனுபவிப்போம். யயாதிங்கிறவருடைய சரித்திரம் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு உபகதை.
கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நான் கண்டிப்பாக யயாதி சரித்திரம் தான் சொல்ல வரேன். யயாதி சரித்திரத்தோட ரிலேட் ஆனது தான் இந்த சரித்திரம். இது ஒரு உபகதை, சின்ன உபகதை தான். சுருக்கமாக சொல்லி முடிச்சுன்னு யயாதி சரித்திரத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா நம்ம மார்க்கம் தவறி இப்படி போயிடக்கூடாது. ஒரு வச்சனம் உண்டு, அடியப்படிடா பாரத பட்டான்னு. முதல்ல எங்கேருந்து விட்டோன்னே தெரியாமல் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாப்புல ஆகிடும். அதனால் இது ரொம்ப நம்ம டீவியேஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம உடனே யயாதி சரித்திரத்துக்கு வந்துடுவோம். அதற்கு முன்னாடி இந்த ஒரு உபகதை அவசியம். இந்த அவசியங்கிறதுனால தான் சொல்கிறேன். இந்த யயாதிங்கிற மகாராஜாவுக்கு விவாகம் ஆறுது இல்லையா? அந்த விவாகமாகக்கூடிய கன்னிகைகள் அவர்கள் யாருங்கிறத சொல்லணும். அதுதான் இந்த உபகதை, வேற ஒன்றும் இல்லை. தேவர்களுக்கெல்லாம் குரு ப்ரஹஸ்பதி, அசுரர்கள் தானவர்களுக்கெல்லாம் குரு சுக்ராச்சாரியாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எப்போதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகவே ஆகாது சண்டை. எப்போ பார்த்தாலும் சண்டை. இந்த சண்டை போட்டு 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 தேவர்கள் ஒரு வழியாக அசுரர்களை கொன்று ஒழிஞ்சாச்சுன்னு நினைக்கிற சமயத்தில், அப்பாடா ஒழிஞ்சாண்டா கும்பன் நிகும்பன் எல்லாம் ஒழிஞ்சாச்சுன்னு நினைக்கிற சமயத்தில் அடுத்த 2 நாளில் திருப்பி பழைச்சி வந்துட்டா கும்பனும் நிகும்பனும் வாடா சண்டைக்கின்னு. இது எப்படி? இது புரியல ப்ரஹஸ்பதிக்கு ஒன்றும். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுது, ஓஹோ, இந்த தானவ குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியாருக்கு மிருது சஞ்சீவினிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அவர்கிட்ட அந்த மந்திரம் இருக்கிறதுனால தான் யார் எப்பேற்பட்டவன் மறிஞ்சாலுமே அவனை பழப்பு மூட்டிடுறாரு இந்த சுக்ராச்சாரியார். அதை தெரிஞ்சுட்ட ப்ரஹஸ்பதிக்கு ஒரு பிள்ளை கச்சன்கிற, ஏன்னா இது இங்கே ஆரம்பத்திலேருந்தே காட்டுற விஷயம். ஒருவன் உன்கிட்ட தந்திரமாக நடந்துட்டா நீயும் அவன்கிட்ட தந்திரமாக தான் நடந்துக்கணும். நியாயமாக ஒருத்தரை நீ கொன்று குவிச்சதுக்கப்புறம் இந்த மிருது சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை பிரயோகப்படுத்தி அவனை எழுப்புறது தந்திரம் இல்லையா? இப்படி தந்திரமாக பண்ணுறவாள் இடத்துல தந்திரமாக தான் நடந்துக்கணும். என்ன பண்ணுறார், கச்சன்கிற பிள்ளைய ப்ரஹஸ்பதி சொல்கிறார், நீ சுக்ராச்சாரியார்கிட்ட போ, அவரையே குருவா ஆசிரி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சுக்ராச்சாரியாருக்கு தேவயானின்னு பேர், ஒரு பொண்ணு. அந்த தேவயானிங்கிற பொண்ணு மேலே ரொம்ப பாசம் சுக்ராச்சாரியாருக்கு. அந்த குழந்தைகிட்டக்க நீ மெதுவாக அவளை நைஸ் பண்ணுன்னா அவளை ஆட்கொள்ளுன்னு சொல்லலை, அவகிட்ட நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுன்னு தான் சொல்லியிருக்கார் ப்ரஹஸ்பதி. இந்த கச்சனும் சித்த சுத்தி உடையவன், அந்த மாதிரி அந்நியத்தா பழகிட மாட்டான். அவகிட்ட நீ பழக்கம் வச்சுக்கோ. அவ கன்னிகையை கொண்டு நீ அந்த மிருது சஞ்சீவினி மந்திரத்தை எப்படியாவது கத்துண்டு வந்துரு. அதை கத்துன்னு வந்துட்டேன்னா நம்ம தேவர்களை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கச்சனை அனுப்புறார் ப்ரஹஸ்பதி. கச்சனும் வந்தான். தானவ குருவா இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியாரை சேவிச்சான். சுக்ராச்சாரியாருங்கிறவர் பரம பிராமணர் தான் அவர். அசுரர்களுக்கெல்லாம் தலைவர், அசுரர்களுக்கெல்லாம் குரு. அசுரர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட கம்பீரத்தோட, அசுரால்லாம் இவருக்கு அடங்குறான்னா அவர் எவ்வளவு கம்பீரத்தோட இருக்கணும். அவருடைய ஸ்வரூபம் இப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தானவ குருவை போய் நமஸ்கரிச்சான் கச்சன். நமஸ்கரிச்சதுமே சுக்ராச்சாரியாருக்கு தெரிஞ்சிருது, நீ கச்சன் தானப்பா, ப்ரஹஸ்பதியோடைய புள்ள கச்சன் தானே நீ? ஆமா சுவாமி, தங்கள் இடத்துல வித்தை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கச்சன்னு தெரிஞ்சதுக்காக அவனை ஒன்றும் ஒதுக்கிடல சுக்ராச்சாரியார். எனக்கு ப்ரஹஸ்பதி ரொம்ப வேண்டியவன். அவளுக்கு பரஸ்பரம் விரோதம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே ஒரு விரோதி பிள்ளைகிட்ட கூட, ஒரு விரோதியே ஆனாலும் எப்போ உங்க ஆத்துக்கு தேகின்னு வந்து காலில் விழுந்துட்டானோ அவனை மதிக்கணும். அதுதான் எங்க தானவ குரு நமக்கு காட்டுறார் சுக்ராச்சாரியார். எனக்கு ப்ரஹஸ்பதி ரொம்ப வேண்டியவன், அவனுடைய பிள்ளைக்கே நான் பாடம் சொல்லி தரேன்னா அது எனக்கு பரம பாக்கியம். நீ பாடம் கற்றுக்கோன்னு உட்கார வச்சுட்டார் கச்சனையும். கச்சனுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். தேவயானிக்கு கச்சன் மேல ரொம்ப அலாதி பிரியம் வந்துடுது. கச்சன் கிட்ட தன் மனசை கொடுத்துட்டாள் தேவயானி. ஆனா கச்சனோ அப்படி அந்நியதா பழகவே இல்லை. அவளிடத்துல ஒரு குருனுடைய புத்திரி அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல பழகிறானே தவிர மற்றபடி அவளை ஆட்கொள்ளணுங்கிற அபிமானத்துல அவன் பழகவும் இல்லை. ப்ரஹஸ்பதி அப்படி சொல்லி அனுப்பவும் இல்லை கச்சனை. அப்படி பழகின்றே வரும்போது தேவயானி ஒரு க்ஷணம் கூட கச்சனை பிரிஞ்சு இருக்கவே முடியல அவளால. எப்போதும் கச்சன் கிட்டேயே உட்காந்து பேசின்னு இருக்கா. காட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கச்சன் கிட்ட இந்த பழத்தை கொண்டு வா, இந்த பூவை கொண்டு வான்னு சுதந்திரமாவே கேட்கிறாள். அவனும் குருபுத்திரி கேட்கிறாளேன்னு ஆசையா பறிச்சுன்னு வந்து கொடுக்கறான். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு சந்தர்ப்பம்
கச்சனையே தன் ஆத்துக்காரராகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாள் அவள் தேவயானி. அவள் கச்சன் மாடு மேய்க்கிறதுக்கு நான் வந்தான். கோஷாலைனாலே மாடு இருக்கும் இல்லையா, ஒரு குருகுலம்னாலே இந்த கோஷாலையில் இருக்கிற மாடெல்லாம் அவன் தான் ஓட்டிண்டு எப்பவுமே விட்டு கொண்டு வருவானாம் கச்சன். ஒரு சந்தர்ப்பம் அவன் எப்போ கச்சன் காட்டுக்கு போனாலும் தேவயானியை துடிச்சு போயிடுவா. கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் திரும்புற வரைக்கும் வாசலுக்கும் உள்ளுக்கும் அழிஞ்சுட்டே இருப்பாள். சந்தியா காலமும் பூர்த்தி ஆயிடுத்து, ஆனாலும் கச்சன் வீடு திரும்பல. போனவன் போயிட்டானே, எங்க போனான்னு தெரியலையே. அப்பா கிட்ட போய் சொல்றான். சுக்கராச்சாரியாருக்கு தெரிய வந்தது தேவயானி அவன்கிட்ட கொஞ்சம் மீறி பழகிறாள், அவனை காதலிக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியுது சுக்கராச்சாரியாருக்கு. இருந்தாலும் குழந்தைகள் தானே, ஒருவேளை 2 பேருமே அபிமானப்பட்ட விவாகம் கூட பண்ணி வச்சுடலாமேன்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அதனால அவரும் ஒன்றும் கண்டிக்கல தேவயானியும், அப்படியே விட்டுட்டார். அப்போ அப்பாவை கூப்பிட்டு சொல்றா, கச்சன் எங்க போனான்னு தெரியலையேப்பா, மாடுகள்லாம் கூட திரும்பி வந்துடுத்து, ஆனா கச்சனை காணமே, கச்சன் இல்லாம ஒரு க்ஷணம் நான் இனிமே ஜீவிக்க மாட்டேன் அப்படியே சொல்றாள். சுக்கராச்சாரியர் ஆச்சரியமா பாக்குறார். எனக்கு கச்சன் வேணும், உடனே எனக்கு கச்சனை கொண்டு வா. வியக்தம் ஹதோ மிருதோ வாபி கச்சஸ்தாத் பவிஷ்யதி தம் வினா ந ச ஜீவயமிதி சத்யம் பிரவீமி தே. வியக்தம் ஹதோ மிருதோ வாபி கச்சஸ்தாத் பவிஷ்யதி. இந்த கச்சனை யாரோ கொன்னுட்டாப்பா, என் மனசுக்கு அப்படித்தான் தோன்றுது. உன்னை யாரோ கொன்னுட்டா கச்சனை, இல்லை ஏதாவது மிருகம் அவனை அடிச்சு சாப்பிட்டுருது, என் மனசுக்கு என்னவோ தோன்றுது. ஆனால் சத்தியம், உடனே அடுத்த சத்திய பிரதிஜை பண்றாள், அவன் கச்சன் இல்லைன்னா ஜீவேயமிதி சத்தியம் பிரவீமிதே, நான் இனி ஒரு க்ஷணம் ஜீவிக்கவே மாட்டேன் இந்த உலகத்துல கச்சன் இல்லாம. சரி நீ கவலைப்படாதம்மா குழந்தை, கச்சன் எங்க போயிருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ கவலைப்படாத அழாத, நீ தைரியமாவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சுக்கராச்சாரியார் போறார். போய் காட்டுல அங்க இங்க திரிஞ்சு போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரே நரி கூட்டமா இருக்கு. அந்த நரி கச்சனை பிடுங்கி தின்னுடுத்து. இப்படி பிடுங்கி தின்னதும் போய் பார்த்தான். அதுக்காக ஒன்றும் பயப்படலை சுக்கராச்சாரியார். கச்சனுடைய ஒரு கையை ஒரு நரி சாப்பிட்ருக்கு, இன்னொரு கையை இன்னொரு நரி சாப்பிட்ருக்கு, தலையை ஒரு நரி சாப்பிட்ருக்கு, உடம்ப ஒரு நரி சாப்பிட்ருக்கு. இப்படி நரி பிடுங்கி தின்னுருக்கு கச்சனை. அதை பார்த்து இவர்கிட்ட தான் மிருத்து சஞ்சீவினி மந்திரம் இருக்கே, அதான் நான் மந்திரத்தை சொன்னார். உடனே ஒரு கை ஒரு நரியை பிளந்துண்டு வருது, இன்னொரு கை இன்னொரு நரிக்கிட்டேருந்து பிளந்துண்டு வருது. இப்படி ஒவ்வொரு பார்ட்டா ஒரு நரி முழுங்கிருக்கு இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு நரிக்கிட்டேருந்து கிழிச்சுண்டு வெளியில வந்து கச்சன் உயிரோட முழுசா வெளியில வந்துட்டான். கச்சா என்னப்பா என்ன ஆச்சு, ஒரு நரியா உன்னை அடிச்சு சாப்பிட்டது, நரியோட உன்னை எதிர்த்து போராட முடியலையா அவனால, என்ன நேர்ந்தது? இல்ல குருவே, இல்ல குருஜி, என்ன நரி சாப்பிடல, அசுரர்கள் தான் என்ன அடிச்சா. அசுரர்களா? எதுக்கு அடிச்சா? நீ யாருன்னு கேட்டா, மாடு மேய்க்கிறத பார்த்து நான் தான் கச்சன்னு சொன்னேன். நீ ப்ரஹஸ்பதி பிள்ளை தானே, நான் ஆமான்னு சொன்னேன். பஞ்சனையா எங்க குரு கிட்ட வந்து சேர்ந்தியான்னு என்னை போட்டு அடின்னு அடிச்சு என் கை தனியா கால் தனியா தலை தனியா பிச்சு எடுத்து நரிகள் கிட்ட போட்டு போயிட்டான். அப்படியா? உடனே கோபம் வந்துள்ள சுக்கராச்சாரியாருக்கு. அசுராள்லாம் அப்படிதான்ப்பா பண்ணுவா, அவளை பத்தி எனக்கு தெரியாதோ, அதனால நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா பழையபடி நீ குருகுலத்துக்கு வா அப்படின்னு அழிச்சுன்னு போயிட்டார் கச்சனை. இந்தாம்மா தேவயானி, உன் கச்சன் வந்துட்டான், அழாத அப்படின்னு சொல்லி அவளையும் சமாதானப்படுத்தினான். மறுநாள் மறுபடியும் என்னடா இது, அசுராள்லாம் பார்க்குற, நேற்றுக்கு தான் இந்த பையனை ஒழிச்சு கட்டினோம், இன்னைக்கு மறுபடியும் முழுசா மாடு மேய்ச்சின்னு வரானே, இன்னைக்கு என்ன பண்றான்ப்பா, நரி கிட்ட போட்டதுனால தானே இவன் எழுந்து வந்துட்டான். திருப்பி நம்ம குருதேவர் அவனுக்கு மிருத்து சஞ்சீவினி சொல்லி எழுப்பிட்டார். இப்போ அவன் எங்க இருக்கான்னே தெரியாம நான் சமுதிரத்துக்குள்ளேயே போட்டுடலான்னு மறுபடியும் அவனை போட்டு பிசைஞ்சு கை தனியா கால் தனியா தலை தனியா எடுத்து சமுதிரத்துக்குள்ள போய் தூக்கி போட்டு போயிட்டான். உன்னை மறுபடியும் இவள் பழையபடி அலறாள். தேவயானி, இன்னும் கச்சன் வரலையேப்பா, எனக்கு கச்சன் வேணுமேப்பா. கவலைப்படாதம்மா குழந்தை, நான் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன். சுக்கராச்சாரியார் கிளம்பி போறார். போய் பார்த்தா காட்டுல எங்க தேடியும் அவன் கிடைக்கல. ஒரு அசுர பையனை கூப்பிட்டு கேட்கிறார், டேய் கச்சனை என்னடா பண்ணு, எனக்கு சொல்லு, இல்லைன்னா உன்னை சிக்ஷா பண்ணிடுவேன் பையில, சொல்லு.
இல்லை குருதேவா, அசுராலாம் சேர்ந்து அடித்து அவனை சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டான். அப்படியா? உடனே போ, சமுத்திரத்துக்கு போய் அங்கே போய் மிருது சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னார். உடனே சமுத்திரத்துக்குள்ளேருந்து முழுசாக எழுந்து வந்துட்டான் கச்சன். இதெல்லாம் கேட்டால் நம்பும்படியா இருக்கா? அப்படியே உள்ளபடி நம்பணும் பாரதத்தை. பாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்றது இந்த கச்சனுடைய சரித்திரத்தை. ஏன்னா இது அசுர கதை, இது ஒன்றும் நம்ம தேவாசுர கதை, மனுஷ கதை இல்லை. அதனால இது அசுர கதைங்கிறதுனால அவர்களுக்கு இப்பேற்பட்ட பிரபாவம் இருந்திருக்குங்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. கச்சன் சமுத்திரத்திலேருந்து எழுந்து வந்துட்டான். இந்தாடிம்மா தேவயானி உன்னுடைய கச்சன், ஜாகிரதையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் கச்சனுக்கும் சித்த சுத்தியோடு தான் இருக்கான். தேவயானி அந்நியதா தன் இடத்துல பழகிறாள்ங்கிறது அவனுக்கு இன்னமும் புரியலை, பாவம். அடுத்த நாள் என்ன ஆச்சு, இனி வேற தந்திரம் பண்ணணும்னு நினைச்சார்கள் அசுரர்கள். குருவோ இவனுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இவரை எடுத்துடுறா, உயிரோட கொண்டு வந்துடுறார். அப்படி ஒன்று நடக்காதபடிக்கு ஏதாவது தந்திரம் பண்ணணும்னு யோசிச்சார்கள். மறுபடியும் அந்த கச்சனை கொண்டு வா, அவனை போட்டு பிசிஞ்சு பிழைஞ்சு அவனை நார்நாரா கிழிச்சு சுக்கராச்சாரியார் மதுபானம் பண்ணுவாராம். பிராமணர் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அசுரர்களுக்கு தலைவராச்சு, அதனால மதுபானம் பண்ணுவாராம். அப்போ அவனை கசக்கி புழிஞ்சு அவனை அந்த மதுபானம் பண்ணுவார் இல்லையா சுக்கராச்சாரியார், அதுக்குள்ளேயே அவனை போட்டு சாரா புழிஞ்சு வச்சுட்டா கச்சனை. அந்த மதுபானத்தை எடுத்துட்டு ராட்சசர்கள்லாம் வரா, குருதேவா நீங்கள் ஆசையாக மதுபானம் பண்ணுவேலே, இங்கே இதோ கொண்டு வந்திருக்கோம், கொண்டா அப்படின்னு வாங்கி கடன்னு அதை சாப்பிட்டுட்டார். பழையபடி தேவயானி அலர்றா, அப்பா கச்சனை காணமே, இது என்னம்மா இது டெய்லி இதே குழப்பா போச்சு அப்பாவுக்கு அப்படின்னு இங்கே சுற்றி அங்கே சுற்றி பார்க்குறார். அப்புறம் அந்த ஒரு அசுர பையனாலே தெரிய வந்தது அவருக்கு, உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் கச்சன் இருக்கான். இனி அவர் மிருது சஞ்சீவினி சொன்னால் இவர் உயிருக்கே எல்லாம் ஆபத்தாக போயிடுறது. இப்போ இவர் வயிற்றை கிழிச்சுண்டுலாம் வரணும், ஏன் நரியுடைய வயிற்றெல்லாம் கிழிச்சுண்டு தானே அவன் கை தனியாக கால் தனியாக வந்தது. இப்போ மிருது சஞ்சீவினி சொன்னால் இவன் வயிற்றை கிழிச்சுன்னு சுக்கராச்சாரியார் போயிடுவாரு. தேவயானிக்கிட்ட வந்து சொல்ல, நீ கச்சனை மறந்துருமா, கச்சனை மதுபானத்தில் வச்சு கொடுத்துட்டார்கள் அசுரர்கள், நானும் அவனை பானம் பண்ணிட்டேன், அவன் என் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான். உடனே இன்னும் அலற ஆரம்பிச்சிட்டாள் தேவயானி, இப்படி ஆயிடுத்தே என் நிலைமை, இனி கச்சன் இல்லாமல் எனக்கு மங்களமே இல்லை அப்படின்னு அழாதம்மா குழந்தை, உனக்கு யார் வேணும் சொல்லு, கச்சனுக்கு நான் மந்திரோபதேசம் பண்ணி அவன் வெளியில் வந்துட்டான்னா அப்பா போயிடுவேன், உனக்கு அப்பா வேணுமா கச்சன் வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும். கச்சன் தான் வேணும்னு சொல்லலை, அப்பா தான் வேணும்னு சொல்லிடல, எனக்கு 2 பேருமே வேணும், ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பா, எனக்கு 2 பேருமே வேணும். யோசிச்சார் சுக்கராச்சாரியார். சரி நான் ஒரு வழி பண்ணுறேன், என் உள்ளுக்குள்ளே இருக்கிற கச்சனுக்கு மிருது சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுறேன், அவன் என் வயிற்றை கிழிச்சின்னு வெளியில் வந்துவிட்டான். வெளியில் வந்ததும் அவனுக்கு இப்போ மந்திரம் தெரியும் இல்லையா, நான் மந்திரத்தை நான் இப்போ உபதேசம் பண்ண போகிறேன், மந்திரத்தை உச்சரித்து அவனை வெளியில் கூப்பிட போகிறதில்ல, மந்திரத்தை அவனுக்கு உபதேசமே பண்ண போகிறேன் என் வயிற்றுக்குள்ளேயே. உபதேசம் பண்ணதுனால அவனுக்கு மந்திரம் தெரிஞ்சிடும். அவன் வெளியில் வந்ததும் அவன் மறுபடியும் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி என்னை எழுப்பட்டும் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொன்னார். அவன் உள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கச்சன் கிட்ட இங்க பேசுறாராம் சுக்கராச்சாரியார். அப்பேற்பட்ட வலிமை இருக்கு அவருக்கு. கச்சா, நான் உனக்கு மந்திர உபதேசம் பண்றேன், நீ வெளியில வந்து நான் செத்துடுவேன், ஆனா நீ வெளியில வந்து நீ என்னை எழுப்பிடணும். சரி எழுப்பிடுறேன், சத்தியசீலன் இல்லையா, சொன்ன வார்த்தையில நிற்பான், நான் எழுப்புறேன்ட்டான். உடனே மந்திரத்தை உபதேசம் பண்ணா வயிற்ற கிழிச்சுண்டு கச்சன் வெளியில வந்தான். குரு மடிஞ்சார், சுக்கராச்சாரியார் மடிஞ்சு கீழே விழுந்தார். உடனே கச்சன் சொன்ன சொல்படி சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த மந்திரத்தை உச்சரிச்சு சுக்கராச்சாரியாரை எழுப்பிட்டான் கச்சன். சந்தோஷப்பட்டாள் தேவயானி, அப்பாவும் கிடைச்சா கச்சனும் கிடைச்சான்னு. இப்படி நாள் போக 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 ஒரு நாள் தேவயானி இன்னைக்காவது கச்சன் கிட்ட போய் கேட்டுடணும், எப்ப நமக்கு கல்யாணம் ஆகும்னு கேட்கணும்னு முடிவு கட்டி கச்சன் கிட்ட வராள். நான் உன்னை காதலிக்கிறேங்கிற விஷயத்த சொன்னான். உன்னை தூக்கி வாரி போட்டுது கச்சனுக்கு. அம்மா இந்த மாதிரி நீ சொல்லாத, நான் என்னைக்குமே உன்னை அந்த நோக்கத்தோட பார்த்ததே கிடையாது. நீ என்னுடைய குரு புத்திரி அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல தான் நான் உன்கிட்ட பழகினேன். மேலும் குரு பிதாஸ்தானம்ங்கிறச்சேவே நீ எனக்கு சகோதரி. மற்றொன்று, என்னுடைய குரு இப்ப எனக்கு மாதாவாவும் ஆயிட்டார். ஏன்னா அவர் வயிற்றுல இருந்தானே நான் இப்ப வெளியில வந்தேன்.
அதனால எனக்கு மாதாவும் பிதாவாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய அப்பாவுக்கு தான் நீயும் பிறந்தாய்ங்கும் போது நீ எனக்கு சகோதரியே தவிர அந்நியதா என்னால உன்னிடத்தில் பழக முடியாது. இப்படி சொன்னதும் ரொம்ப கோபம் வந்தது தேவயானிக்கு. நீ எப்ப நான் சொன்ன என்னுடைய ஆசைக்கு நீ என்னை ஏத்துக்கலையோ உன்னை நான் சபிக்கிறேன் பார். இந்த மிருத்து சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை நீ எப்படி கத்துண்டியோ அந்த மிருத்து சஞ்சீவினி மந்திரம் இந்த க்ஷணத்திலேருந்து உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சபிச்சுட்டாள் அவனை. சபிச்ச உடனே கச்சனுக்கும் கோபம் வந்தது. என்னை யார் சபிச்ச, நானும் உன்னை சபிக்கிறேன். உனக்கு ஒரு பிராமண பையனோட விவாகம் ஆகவே ஆகாது, ஒரு சத்திரியனோட தான் நீ விவாகம் ஆகும். ஒரு சத்திரியனுக்கு தான் நீ மாலையிடுவாய், பிராமணனோட உனக்கு விவாகம் ஆகாது அப்படின்னு கச்சனும் சபிச்சான். இந்த காலத்துல வேணா இது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவோம், ஆனா அந்த காலத்துல இது ஒரு பெரிய இழப்பு. ஒரு பிராமண பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் சாபம் வந்துடுது தேவயானிக்கு. கச்சன் போயிட்டான். அதோட குரு கிட்டையும் விடை பெற்றுண்டு தேவலோகம் போய் சேர்ந்தான். ப்ரஹஸ்பதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். நீ மந்திரம் கத்துண்டியோ இல்லையோ, வித்தை கத்துண்டியோ இல்லையோ, அசுராலாத்துக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தியேடாப்பா அப்படின்னு சந்தோஷமா ஏத்துண்டார் ப்ரஹஸ்பதி. ஏன்னா எவ்வளவு ஆபத்து வந்தது இந்த குழந்தைக்கு. ஏத்துண்டார் ப்ரஹஸ்பதி. பின்ன தேவயானி ஒரு சந்தர்ப்பம் தன்னுடைய தோழிகளோட ஜலக்கிரீடை பண்ணலாம்னு வந்திருக்கா. ஜலக்கிரீடை பண்ணிட்டே இருக்காள் தேவயானி. அப்ப அத்தனை தோழிகள் அல்ல, இவள் அசுரர்களுக்கெல்லாம் தலைவர் சுக்ராச்சாரியார். அவர் பிராமணர், அவர் சத்திரியன் இல்ல, அவர் பிராமணர் தான். சாட்சாத் அசுரர்கள்லாம் அவர்கள்லாம் ராஜாவாகவும் இருப்பா. அவர்களை சத்திரியர்கள்னு சொல்ல முடியாது, அசுரர்கள். ஆனா அசுரர்கள்னே ஒரு தனி கேட்டகரி. அந்த அசுரர்களுக்கு புரோஹிதம் பண்ணக்கூடியவர் சுக்ராச்சாரியார். அசுரர்கள்ல பிராமணர் சுக்ராச்சாரியார். அவளுடைய கன்னிகை தான் தேவயானி இல்லையா? ஆனா அந்த அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவனுக்கு பெயர் விஷபர்வான்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு ஒரு குமாரி இருக்காள், அவனுக்கு ஒரு கன்னிகை இருக்காள், சர்மிஷ்டான்னு பேர் அவனுக்கு. இந்த சர்மிஷ்டாவும் தேவயானியும் சேர்ந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. அத்தனை தோழிகள் எல்லாமும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா சிவபெருமான் வரார். சிவபெருமான் வரான்னு தெரிஞ்சதும் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கலைச்சி போட்டு ஜலக்கிரீடை பண்ணக்கூடிய இந்த பெண் குழந்தைகள்லாம் ஓடி போய் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து உடுத்திக்கணும்னு ஓடி போறார்கள். இப்படி ஓடி போறச்சே இப்ப போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன்னோட வஸ்திரம் என்னோட வஸ்திரம்னு கிடைச்சதை எடுத்து உடுத்திக்கணும் இல்லையா? அப்ப இந்த தேவயானியினுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த சர்மிஷ்டாங்கிறவள் உடுத்தின்ட்டான். ராஜகுமாரி அவள் உடுத்தின்ட்டாள். ஆனால் இந்த தேவயானி அதை பார்த்ததும் திட்டாள் சர்மிஷ்டாவை. இப்படி ஒரு அல்பமா இருக்கியே, ஏன் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து நீ உடுத்திண்ட அப்படின்னு திட்டாள். இதுல என்ன இருக்கு, ஏதோ அவசரத்துக்கு கையில கிடைச்சது உடுத்திண்ட, வேணா இப்ப எடுத்துக்கோயேன். அதெல்லாம் என்னால முடியாது, நீ உடுத்தின்றத போய் நான் உடுத்திப்பேனா? என்ன இருந்தாலும் உங்காத்துக்கு புரோஹிதம் பண்றவர் என்னுடைய தகப்பனார், அவருடைய பெண் நான் போய் உன்னுடைய வஸ்திரத்தை உடுத்திப்பேனா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பெரிய சண்டை வந்துடுது. சண்டை வந்தது. இவள் அசுரகுமாரியாச்சே, அசுர ராஜகுமாரி சர்மிஷ்டாங்கிறவள். அவள் என்ன பண்ணாள், நீ என்ன பேச்சு பேசுறடி அப்படின்னு அவள் கையை பிடிச்சு இழுத்தாள். தேவயானி கையை பிடிச்சு அவளை தூக்கிண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டு போயிட்டாளாம் சர்மிஷ்டா. அப்படிப்பட்ட பிரபாவம் அவளுக்கே உண்டு. கிணத்துக்குள்ள போட்டு போயிட்டாள். அப்படி போட்டுட்டு போனதும் அந்த வழியா தான் யயாதிங்கிற ராஜா வரார். இந்த யயாதி தான் தேவயானி கல்யாணம் பண்ணிக்க போறார். இதுக்கு தான் இந்த சரித்திரத்தை சொன்னேன். உபகதை இந்த பாரதத்திலே இருக்கிறதுனால சொன்னேன். இப்ப யயாதிங்கிற ராஜா அந்த வழியா வரைச்சி கணத்துக்குள்ளேருந்து ஒரு பெண் குழந்தையோட குரல் கேட்கறது. கேட்டதும் யாரோ ஒரு பொண்ணு உள்ள விழுந்துட்டாளே, இந்த பொண்ணை காப்பாத்தணுமேன்னு அந்த யயாதி பரம ஹரிபக்தர் தர்மிஷ்டர் அவரும் அந்த பொண்ணுக்கு கை கொடுத்து தூக்கினார். கை கொடுத்து தூக்கினதும் வெளியில வந்துட்டாள். வெளில வந்ததும் இந்த ராஜகுமாரனை பார்த்தாள். நீ யார் அப்படின்னு கேட்கிறாள். நான் ஹஸ்தினாபுரத்துடைய அரசன், நான் புருவம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றார் யயாதி. அப்ப கச்சனுடைய சாபம் ஞாபகம் வந்தது. ஒரு சத்திரியனுக்கு தான் மாலையிடுவேன்னு சொன்னாள் இல்லையா, அதாவது நான் உனக்கு தான் மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாள் தேவயானி. ஏன்னா முதல்ல என் கை, ஏன்னா கச்சன் கூட தேவயானி ஆசையோட பழகினாலே தவிர கச்சனுடைய கை விரல் கூட தேவயானி மேல படல. ஆனா முதல்ல ஒரு சத்திரியன் இவனுடைய கைதான் தேவயானி மேல பட்டுது. முதல்ல என் கையை பிடிச்சவன் நீ, அதனால உனக்கு தான் நான் மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாள் தேவயானி. யயாதியும் சரின்னு ஒத்துண்டான். ஆனால் நீ பிராமண பெண்ணாச்சே, நான் எப்படி உன்னை விவாகம் பண்ணிக்கிறது
அப்ப அவள் சொன்னால், இல்லை எனக்கு ஒரு சாபம் இருக்கு, பிரகஸ்பதியினுடைய பிள்ளை கச்சனை தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம் தெரியுமே. அந்த கச்சன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டான், நான் பிராமணனுக்கு மாலையிட மாட்டேன், சத்திரியனுக்கு தான் மாலையிடுவேன். கச்சன் எதுக்கு உனக்கு சாபம் கொடுக்கணும்? சரி அதெல்லாம் பூர்வ கதை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, சந்தோஷம், நான் உங்க அப்பா கிட்ட வந்து நானே பேசுறேன், நீ இப்போ போ அப்படின்னு யயாதி அனுப்பிச்சுட்டான் இவளை. இவளும் ஆட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சுக்கராச்சாரியார்கிட்ட சொன்னா. சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப கோபம் வந்தது ராஜா மேல. என்னமா இந்த ராஜகுமாரி சர்மிஷ்டா என்னமா என்னுடைய குழந்தைய கணத்துக்குள்ள தள்ளினா அப்படின்னு விஷப்பர்வா அந்த ராஜா மேல ரொம்ப கோபம் வந்து, இனி உங்க ஆத்துக்கு நான் புரோஹிதம் பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சுக்கராச்சாரியார். உடனே இவனுக்கு ராஜாக்கு தூக்கி வாரி போட்டுது. சுக்கராச்சாரியார் நம்ம ஆத்துக்கு வந்து புரோஹிதம் பண்ணலன்னா எப்படி? ஏன்னா அவர்கிட்ட தானே மிருத்து சஞ்சீவினி மந்திரம் இருக்கு. இந்த சமயம் பார்த்து தேவர்கள்லாம் வந்து அடிச்சுட்டான்னா என்ன பண்றது? அதனால உடனே ஓடி போய் சரணாகதி பண்ணான். எனக்கு அபயம் கொடு, நடந்தது தப்பு தான், நீங்க என்ன சொல்றீரோ நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான் ராஜா. அதை கேட்டதும், இதுல பாதிக்கப்பட்டது என் பொண்ணு தேவயானி தான், அவளையே கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும் அவள் ராஜாவை பார்த்து சொல்றாள் தேவயானி, சரி நான் அபயம் கொடுக்குறேன், எங்க அப்பா புரோஹிதம் பண்ண இனிமே வருவார், ஆனா உன்னுடைய கன்னிகை சர்மிஷ்டா இனி ஜன்மா பூரா எனக்கு வேலைக்காரியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா. வேற வழி இல்லை. ராஜாவும் போய் கேட்கிறான் தன்னுடைய கன்னிகை கிட்ட, இந்த மாதிரி சொல்றாமா தேவயானி, என்ன பண்ணட்டும்? சர்மிஷ்டா சொல்றா, பரவாயில்லப்பா, அவளுக்கு நான் சேவை செய்யறேன், அவளுக்கு நான் கைங்கரியம் பண்றேன், நமக்கு ராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்னு இவர் தேவயானிக்கு வந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த சமயம் யயாதி வரார். வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால யயாதிக்கும் தேவயானிக்கும் விவாகம் ஆறுது. தேவயானி அழைச்சிட்டு புறப்படுறார் யயாதி. அப்ப தேவயானி சொல்றாள், என் கூட சர்மிஷ்டாவும் வருவாள், அவதான் எனக்கு வேலைக்காரி அப்படின்னு சொன்னது. சரி அழைச்சிட்டு வா, இதுல என்ன இருக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டான் ராஜா ரெண்டு பேரையுமே. அவள் எப்பேற்பட்ட ராஜகுமாரியா இருந்தாள் சர்மிஷ்டா. இவளுக்கு வந்து தலைவாரி பின்னிண்டு இவளுக்கு வேண்டிய துணியெல்லாம் துவைச்சு போட்டு இப்படியே வேலைக்காரி போல இருக்கிறத பார்த்த ராஜாக்கு அவ மேல ஒரு கிருபை வந்தது, ஒரு காருண்யம் வந்தது அவ மேல. அவள் அப்படியே முள்ள தன் இளையராணியா ஆக்கிட்டான். இது தெரிஞ்ச உடனே தேவயானிக்கு ரொம்ப கோபம் வந்து கிளம்பி போயிட்டாள் அவ பிறந்தாத்துக்கு. ராஜாவும் பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து, என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தோழிகள் தானே, ஏதோ இந்த சமீப காலமா உங்க ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு ஒண்ணு வந்துடுது, அதை மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே அவர்களுக்குள்ள சண்டைங்கிறது எப்போதுமே இருந்துட்டே தான் இருந்தது. ஆனால் தேவயானி இது ஒரு சத்திரிய தர்மம்ங்கிறத புரிஞ்சுட்டா. சத்திரியர்கள் எவ்வளவு விவாகம் வேணாலும் பண்ணிக்கலாம், அவர்களுக்கு அது தர்மம். அதை புரிஞ்சுட்ட தேவயானி இதை சாதாரணமா எடுத்துட்டு திரும்பி வந்துட்டாள். அந்த தேவயானிக்கு ஒரு புத்திரன் பிறந்தான், அவனுக்கு பெயர் யது. அடுத்ததாக இந்த சர்மிஷ்டாக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவனுக்கு பெயர் புரு. இப்ப இது ரெண்டு பேரும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? தேவயானியினுடைய புத்திரன் யது, சர்மிஷ்டாவினுடைய புத்திரன் புரு. இந்த தேவயானிக்கு பிறந்த குழந்தை யது, இந்த யதுல வரவர்கள் எல்லாரும் தான் யது வம்சம், யாதவர்கள். இந்த சர்மிஷ்டாவுக்கு பிறந்த புத்திரன் புரு, இவனுடைய வம்சத்துல வரவர்கள் எல்லாம் புரு வம்சர், பாண்டவர்கள், இவ எல்லா கௌரவர்கள் எல்லாருமே புரு வம்சத்துல தான் வரப்போறா. இந்த தேவயானிக்கு பிறந்த யதுங்கிற குழந்தைக்கு வரப்போறிய வம்சம் தான் யது வம்சம். அங்கதான் கண்ணபிரான் அவதாரம் பண்ண போறான் யாதவ ராஜ்யத்துல. உடனே இங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும், குந்தியும் யாதவ கன்னிகை தானே, பாண்டு புருவம்சத்துல வந்தவன், புருவும் யதுவும் அண்ணா தம்பி, அப்ப எப்படி குந்தியும் பாண்டுவும் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு சந்தேகம் வரும். குந்திங்கிறவள் யாதவ கன்னிகை தான், ஆனால் குந்தி போஜன்கிற ராஜாவுக்கு ஸ்வீகாரமா கொடுத்துட்டா. முதல்ல அவள் பேர் பிரதா, குந்திங்கிறவளுக்கு இயற்பெயர் பிரதா. பிரதாங்கிற கன்னிகைய குந்தி போஜனுக்கு ஸ்வீகாரம் கொடுத்த பிறகு அவளுக்கு பெயர் குந்தின்னு வந்தது. அல்ல குந்தி போஜனுடைய கன்னிகை தான் பாண்டுவை விவாகம் பண்ணிட்டாளே தவிர யது வம்சத்துல வந்து அவள் அந்த யது வம்சத்துல இருந்து பாண்டுவை கல்யாணம் பண்ணிக்கல. குந்தி போஜன்கிறோடைய கன்னிகையா தான் பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டாள்.
இந்த புருவம்சம் யதுவம்சம், சந்திர வம்சத்தினுடைய ஒரு கிளை தான் புருவம்சம் யதுவம்சம். இந்த புருவம்சம் யதுவம்சம் எப்படி வந்தது? தேவயானியினுடைய பிள்ளை யது, அடுத்தது சர்மிஷ்டா அவனுடைய பிள்ளை புரு. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய உபகதை இந்த சரித்திரத்தை எடுத்துட்டேன். நேற்றைய தினம் ஆதி பருவால புரூருவஸ் சக்கரவர்த்தி உடைய சரித்திரத்தை அனுபவிச்சோம். ஊர்வசியே புரூருவஸ் சக்கரவர்த்தி கூட வாழணும்னு ஆசைப்பட்டாள், வந்து வாழ்ந்தாள். சில காலங்கள் அவரோட தங்கியிருந்து போனார் அப்படின்னு புரூருவஸ் சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு யயாதியினுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா பார்த்தோம். அவருடைய 2 பத்னிகள் தேவயானி சர்மிஷ்டா, இவர்கள் 2 பேர் சரித்திரத்தையும் பார்த்தோம். அந்த சர்மிஷ்டாவுடைய புத்திரனா வந்தவன் தான் புரு, அது புருவம்சம். தேவயானியினுடைய புத்திரனா வந்தது யது, அது யதுவம்சம் அப்படின்னு 2 கிளையா பிரிஞ்சது சந்திரவம்சம். ஆனா யயாதி மகாராஜனுடைய சரித்திரத்துல நேற்றைய பர்யந்தம் நம்ம என்ன அனுபவிச்சோம்னா, சர்மிஷ்டாவையும் இளையராணி ஆக்கின்ட்டான்னு தெரிஞ்சு கோபப்பட்ட தேவயானி புறந்தாத்துக்கு போனா. அதற்கு பிறகு அவளையும் சமாதானம் பண்ணி ராஜா அழைச்சிட்டு வந்தான் அப்படிங்கிற பர்யந்தம் பார்த்தோம் இல்லையா? அதற்கு பிறகு யயாதி என்ன ஆனான்ங்கிறத இப்போ முக்கியமா சொல்லணும். அவன் சரித்திரம் இன்னும் பூர்த்தி ஆல. அப்போ 2 பேர்களுக்கும் என்னதான் சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாலும் எப்ப பாரு குடுமிப்பிடி சண்டை 2 ஸ்திரீகளுக்கும். அவனால சமாளிக்கவே முடியல. இது என்ன பண்றதுன்னு யோசிச்சான். இந்த இவ்வளவு கஷ்டம் வந்த வரத்துக்கு காரணம் என்ன? நம்ம ஹரிபக்தி கொஞ்ச நாட்களா பண்ணாதது தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு, நம்ம தர்மங்கள் பண்ணாதது தான் காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு ஏராளமான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சான். தர்மம் பண்ணி 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 தானம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி ஆராதனம் பண்ணி இப்படி தர்மம் பண்ண 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 இந்திரன் மூக்குல விரல வச்சான். இது என்னடா யயாதி இப்படி தர்மம் பண்றானே, அவனுக்கு கவலை வந்துடுத்து. இப்ப நம்ம இந்திர பதவி போயிடுமோ? ஏன்னா ஒருத்தனுக்கு நிறைய புண்ணியம் சேர்ந்து 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 தர்மம் சேர்ந்து சேர்ந்தா அவ அடுத்த இந்திரன் ஆயிடுவாள். இந்திர பதவி அவளுக்குன்னு எழுதி வச்சாயிடுத்தேன். இப்ப யோசிச்சான் தேவேந்திரன், என்ன பண்ணலாம்? யயாத்தியை எதை கொண்டு நிறுத்த சொல்லலாம் தர்மத்தை? ஏதோ மேனகையை அனுப்பிச்சோ ரம்பையை அனுப்பிச்சோ அவனை வசம் பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்திரீகளாவே இருக்கார்கள் இந்த தேவயானியும் சர்மிஷ்டாவும். அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாது. மேலும் யயாதி அப்படி ஒரு தேவதா ஸ்திரீ வந்தா அவளை பார்த்து மயங்குறவனும் கிடையாது, சித்த சுத்தி உடையவன். யோசிச்சான் தேவேந்திரன், சரி நேரடியாவே அவன்கிட்ட போய் சொல்லிடலாம். சமயத்துல அவனே யயாத்தியே சொர்க்கலோகத்துக்கு வந்து சீட்ல இருந்து கீழே இறங்குன்னு நம்மள சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் சொல்லிடலாம்னு ஒரு தேவகுமாரனை தூது விடுறான் தேவேந்திரன். இனிமே சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு போய் சொல்லு. தேவதூதன் வரான் யயாத்திட்ட, மகாராஜா நான் தேவதூதன், தேவேந்திரன் அனுப்பிச்சு வந்திருக்கேன். அப்படியா? ஸ்வாகத்தம், வரணும். நீங்க தேவகுமாரன் இங்க என்னிடத்துல வரத்துக்கான காரணம் என்ன? உங்களை இனிமே தர்மம் பண்ணவே வேண்டாம், போரும் நிறுத்திக்கோ அப்படின்னு தேவராஜன் சொன்னான். இப்படி யாராவது சொல்லுவாளா? தர்மம் பண்ணுடான்னு வேணா சொல்லலாமே தவிர தர்மமே பண்ண வேண்டாம் இப்படி யாராவது சொல்லுவாளா? ஏன் அப்படி எதனால இப்படி தேவராஜன் சொல்லி அனுப்பிச்சான்? அப்படி இந்த தர்மம் நான் பண்ணதுனால என்ன இப்போ தேவராஜனுக்கு குறைஞ்சது? இனி சொர்க்கத்துல இடம் இல்லையாம். அதனால இப்படி தர்மம் பண்ண 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 உன்னுடைய நாட்டு மக்களும் தர்மம் பண்ண பண்ண அத்தனை பேருக்கும் சொர்க்கத்துல ஏது இடம்? இனி சொர்க்கத்துல இடம் இல்லை, அதனால தர்மம் பண்ண வேண்டாம். அடடா, நான் ஏதோ சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு தர்மம் பண்றேன்னா நினைச்சுண்டாள் உன்னுடைய தேவராஜன். நான் உன் தேவராஜன்கிட்ட போய் சொல்லு, நான் தேவலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நான் தர்மம் பண்ணல, என் லோகத்தை தேவலோகமா ஆக்கணுங்கிற ஆசையோட பண்றேன் அப்படின்னு போய் சொல்லு. அது எப்படி உங்க லோகத்தை தேவலோகமா ஆக்க முடியும்? ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டாதானே அமரர்கள், அமிர்தம் சாப்பிட்டாதானே தேவர்கள். என்னுடைய லோகத்திலயும் ஒரு அமிர்தம் இருக்கு. என்ன அமிர்தம் உன்கிட்டயும் இருக்கா? எங்க போய் கடைஞ்ச? எப்ப கடைஞ்ச? யார் உனக்கு முதுக கொடுத்தா? கூர்ம ரூபியா பகவானே வந்து முதுக கொடுத்தாலையா? எப்படி கடைஞ்ச? சொல்றேன் கேள்.
அது கடைஞ்சா உனக்கு அமிர்தம்னு ஒரு தரம் வரும். வந்து அது ஒரு பானையில் எங்கேயோ சின்ன மூலையில் இருக்கும், அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு 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 நீங்கள் பாதுகாத்துன்னு வந்துருக்கேன், அதை கெடாமல் ஒன்றும் ஆகாமல். ஆனால் என்னுடைய அமிர்தமோ கடைய கடைய வந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு அமிர்தம் என்கிட்ட இருக்கு. என்ன அமிர்தம் அது? ஸ்ரீகேசவம் க்லேசஹரம் வரண்யம் ஆனந்தரூபம் பரமார்த்தமேவ நானாம்ருதம் தோஷஹரம் துராக்ஞா நானாம்ருதம் தோஷஹரம் துராக்ஞா ஆனிதமத்ரைவ பிபந்து லோகஹ. ஸ்ரீ கேசவம், அந்த பகவானுடைய நாமத்தை எடுக்க எடுக்க எடுக்க, அந்த அமிர்தத்தை எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அதனால ஒரு கொட்டு வருஷக்காரனை கூப்பிட்டு டாம் டாம் போடு, இனி ஜெயாத்தியினுடைய ராஜ்யத்துல நாராயண நாம ஹரிபக்தியை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாம் டாம் போட, அவனுடைய இந்த பக்தியை பார்த்து பகவான் அவனை சாட்சாத்காரம் கொடுத்து அவனை மோட்சத்துக்கு அழைச்சிண்டார் அப்படிங்கிறது யயாதியினுடைய சரித்திரம். அதே வம்சத்திலேயே துஷ்யந்தன்கிற ஒரு மகாராஜா வரா. மிக மிக முக்கியமான ஒரு சரித்திரம் சகுந்தலா துஷ்யந்த விற்த்தாந்தம். இந்த சகுந்தலை விற்த்தாந்தத்தை ஒரு பெரிய காவியமாவே சிருஷ்டி பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியார் பாரதத்துல. காளிதாசன் பிற்காலத்துல இதை ஒரு நாடகமா பிரசித்தி பண்ணான். காளிதாசன் பண்ணது பிரசித்தி ஆச்சே தவிர அதுக்கு மூலம் மகாபாரதம் தான். மகாபாரதத்திலேருந்து தான் இந்த சகுந்தலா விற்த்தாந்தத்தை காளிதாசனே எடுத்து எழுதியிருக்கான், ஒரு சில மாற்றங்களோட. ஏன்னா கவிகள்லாம் ஒரு சில மாற்றங்களோட எழுதிடுறா. அந்த மாற்றத்தை தான் நம்ம உண்மைன்னு நம்பிண்டு அந்த வழியில போயிடுறோம். மூலம் வியாச பாரதத்தை விட்டுறோம். வியாச பாரதத்துல என்ன இருக்கோ அதுதான் உண்மை, அதை தான் நம்ம அனுபவிக்கணும். இந்த சகுந்தலா துஷ்யந்த விற்த்தாந்தத்துல ஒரு விஷயம் நமக்கு முக்கியமா வியாசர் கற்றுக் கொடுக்குறார். அதாவது சுலபமா ஏமாறுறவா ஏமாந்துட்டே இருப்பான். அது என்ன விஷயம்ங்கிறது இந்த சகுந்தலா துஷ்யந்தனோட சேர்றச்சே இந்த விஷயத்த சொல்றேன். முதல்ல சகுந்தலைங்கிறவ யாருன்னா விஸ்வாமித்ரருக்கும் மேனகைக்கும் பிறந்த கன்னிகை. உலகம் பூரா பிரேமை தான் நம்மளை இணைக்கிறது. எப்பவுமே பிரேமை இருந்துதானா உலகம் பூரா வசமா இருக்கும். அந்த பிரேமை இல்லாத போனா நமக்கு நம்ம குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு கோபம், குழந்தைகளுக்கு பெற்றோர்களை பார்த்தா கோபம், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இது பாண்டவா கௌரவா விஷயத்திலேயே நம்ம பார்க்கலாம். பாண்டவா அத்தை 5 பேர் எப்படி ஒற்றுமையா இருக்கா, கௌரவர்கள் எப்படி இருக்கா, பாண்டவா கிட்ட எப்படி இருக்கா, ஏன் தன்னுடைய தகப்பன் திருதராஷ்டிரன் கிட்டேயே துரியோதனன் எப்படி நடந்துக்கிறான். திருதராஷ்டிரன் கூப்பிடுவாரான், துரியோதனா 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 கொஞ்சம் இங்க வாப்பா, கண்ணு தெரியாதாச்சே அவனுக்கு தான், கொஞ்சம் வாப்பா, ஏன் கத்துறாச்சி அப்படிம்பானா. துரியோதனன் அவ்வளவுதான் மதிக்கிறான் திருதராஷ்டிரனை. ஆனா பீமன் இப்படி பீமா அப்படிங்கிறதுக்குள்ள ஓடி வந்து, பெரியப்பா என்னப்பா பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், கை கால் வலிக்கிறதா, அமுக்கி விடட்டமா, உங்களுக்கு சுசுருஷ பண்ணட்டமான்னு ஓடி வருவான். அந்த பிரேமை தான் இந்த பிரபஞ்சம் பூரா நம்மளை இணைக்கிறது. அந்த பிரேமை தான் இப்போ காண கிடைக்கல. இந்த அவசர வாழ்க்கையில ஏதோ கடகடன்னு நம்ம சாப்பிடாது தெரியாம ஏதோ ஆஃபீஸ்க்கு ஓடுறோம் வரோம் படிக்கிறோம் இப்படியே போறதே தவிர அந்த ஒரு பிரேமை, ஒரு கிராமத்து வாழ்க்கை, அந்த காலத்துல ஒரு குடும்பமா தாயாதி பங்காளி அத்தா நம்மாஞ்சி இப்படி எல்லாரும் சேர்ந்து கொத்தா இருப்பா. கல்யாணம் கார்த்தினா இப்படி கொத்த சேருவாளே, அந்த குடும்பம் எங்க போச்சு இப்போ? அந்த குடும்பத்தை பார்த்து தானே வெளிநாட்டவன் ஆச்சரியப்பட்டான், பாரத தேசம்னா இப்படிதான் அப்படின்னு. அந்த குடும்பம் இப்போ போயிடுத்து. இப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுத்துங்கிறதெல்லாம் நம்ம பரியந்தம் தான். ஆனா இன்றைக்கும் வெளிநாட்டவன் நம்ம நாட்டை பார்த்தா ஆச்சரியப்படத்தான் படுறான். இன்னமும் அந்த கட்டுப்பாடு நமக்கு நிலைக்குலைஞ்சு போல. அவ்வளவு தர்மம் ஒன்றும் கெட்டு போயிடல. என்னதான் கலியா இருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் ராமாயண பாரதம் பிரவச்சனம் நடக்கிறதுனால தான், இந்த தர்ம விஷயங்கள் நடக்கிறதுனால தான் ஏதோ இந்த கட்டுப்பாடுங்கிறது இன்னி வரைக்கும் இருக்கு பாரத தேசத்துல. அதை அழிக்க முடியாது எத்தனை பேர் வந்தாலும்.
அந்த பிரேமையை பத்தி இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு மாதாவுக்கு தன் குழந்தை மேல பிரேம, பிதாவுக்கு குழந்தை மேல பிரேமங்கிறது அது ஒரு யதார்த்தமாக வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தைங்கிற ஒரு அபிமானத்துல. அப்படி அது வரலைன்னா, இப்படி குப்பையில போட்டு போயிட்டா அப்படின்னு இருந்தா, மாதாவும் அல்ல, அது பிதாவும் இல்லை. அவர்களை இந்த மாதா பிதா லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. அதுதான் செஞ்சார்கள் இப்ப விஸ்வாமித்திரரும் மேனகையும். விஸ்வாமித்திரர் என்ன செஞ்சார்? அவர் ராஜா தான், அப்புறமா தான் பிரம்மரிஷி ஆறார். அவர் ராஜாவா இருந்த காலத்துல வசிஷ்டர் தான் அவருடைய குரு. வசிஷ்டருடைய கிரகத்துக்கு தன்னுடைய சதுரங்க சைன்யத்தோடையும் போய் இறங்கினார். வசிஷ்டர் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபச்சரித்தார். பார்த்ததும் யோசிச்சார் விஸ்வாமித்திரர், இப்படி இத்தனை பேருக்கு உடனே சாப்பாடு தயார் பண்ணணுமானா அவ்வளோ வசதி ஏது? இவருக்கு அவ்வளோ வசதி இருக்கிறதா தெரியலையே, அவ்வளோ வசதி ஏது, நம்ம விசாரிப்போம்னு, ஏ மகரிஷே, இத்தனை பேருக்கு இப்படி இப்போ என்னென்ன வேணுமோ கேட்டு கேட்டு பஞ்சபக்ஷ பரமான்னத்தை போட்டு உபசரிச்சேரே, இதுக்கெல்லாம் ஏது தனம்? என்கிட்ட ஒரு பசு இருக்கு, அதனுடைய பூஜையினால எனக்கு வருது தனம். எங்காத்துலயும் தான் பசு இருக்கு, ஆனா எனக்கு வரமாட்டேங்கிறதே. இல்லப்பா, சாணி தானே போடுறது எங்காத்து பசு, உங்காத்து பசு மாதிரி வடை பாயசம் போடலையே. இல்ல விஸ்வாமித்ரா, இது தேவலோகத்து பசு, அதனால எனக்கு இது சர்வத்தையும் கொடுக்கறது. அப்படியா? அப்ப முள்ளக்க அந்த பசு கிட்ட போனார், அதை ஓட்டுறதுக்கு பாக்குறார். இந்த பசுவை தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போயிடணும்னு பாக்குறாரு விஸ்வாமித்ரர். அது தெரிஞ்சதும் அந்த பசு ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட அழறுது, என்னை காப்பாத்து, என்னை ஓட்டுறாரே விஸ்வாமித்ரர். வசிஷ்டர் சொல்ல, அவர் க்ஷத்ரியன், நான் பிராமணன், என்னால் அவரோட போராட முடியுமா? என்னை அடிச்சிட மாட்டாரா? நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? இன்னும் சொல்ல போனா வாஸ்தவமா ஒரு க்ஷத்ரியன் தான் பிராமணனை காப்பாற்றணும், அவர் தான் என்ன காப்பாற்றணும். அப்படி இருக்க நான் அவர் கையால் அடிபட்டு சாகவா முடியும்? சரி, அப்ப உங்களால முடியலன்னா நானே என்னை காப்பாத்திக்கட்டுமா கேட்டுது அந்த பசு. உன்னால முடியுமானா தாராளமா பண்ணிக்கோ அப்படின்னு வசிஷ்டர் சொன்னதும், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, அத்தனை படையும் சிருஷ்டி பண்ணிடுது அந்த பசு. வடை பாயசம் மட்டும்தான் அதுக்கு வரும்னு கிடையாது, இதெல்லாமும் அதால சிருஷ்டி பண்ண முடியும். தேவலோகத்து பசு காமதேனு எதை கேட்டாலும் கொடுத்துரும். இப்போ அத்தனை சைன்யமும் இந்த விஸ்வாமித்திரருடைய சைன்யத்தை தாக்கி அவரை புறமுதுகிட்டு ஓட முடியா பண்ணிடுது. ரொம்ப கோபம் வந்தது விஸ்வாமித்திரருக்கு. நான் இனி இந்த பலம்ங்கிறது ஒரு பிராமணன் கிட்ட தான் இருக்கு, அவர் பண்ற பூஜையினாலதான் இருக்கே தவிர ஒரு க்ஷத்ரியன் கிட்ட கைபலம் தான், பிராமணால் இடத்துல தான் மந்திர பலம். அந்த மந்திர பலத்தினால நான் இனிமே பிரம்ம ரிஷியா போயிடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார். போய் தபஸுக்காக உட்கார்ந்தார், தபஸ் பண்ணிட்டே இருக்கார். இதை பார்த்தான் இந்திரன். இந்திரனுக்கு வேலையே தானே, தபஸை கெடுக்கணும். மேனகை அனுப்பிச்சான். ஒரு நிஷ்ட களைஞ்சி இப்படி பார்த்ததும், என்ன இருந்தாலும் க்ஷத்ரியன் தானே, என்ன தபஸ் பண்றேன்னு உட்காந்துட்டதுனால சித்தசுத்தி ஏற்படாதே, என்ன இருந்தாலும் க்ஷத்ரியன். அவளுடைய அழகுல பார்த்து ஆசைப்பட்டான். உடனே அவரோட குர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சு அவர்கள் இருவருக்கும் மேனகை அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது. இந்த மேனகைங்கிற குழந்தை எடுத்துன்னு இப்ப அவளால மேனகைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த பெண் குழந்தை எடுத்துன்னு இப்ப அவளால சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துல இதெல்லாம் சேர்க்க மாட்டா. என்ன இருந்தாலும் இந்த மனுஷ குழந்தை பூலோகத்திலே இருக்க வேண்டியதுதான். யோசிச்சாள் மேனகை. குழந்தைய எடுத்துட்டு அவ தகப்பனாரான விஸ்வாமித்திரத்தை காட்டுறதுக்காக வந்தாள். குழந்தைய பாரு, போடி, அவ்வளவுதான் பிரேம. பிரேமங்கிறது போயிடுத்து பத்தியெல்லாம், தம் பாரியா கிட்டேயே போயிடுத்து. என்னுடைய தபஸை கலைக்கிறதுக்கு வஞ்சனையா வந்திய, அது தகும், ஏன்னா அதற்காக தான் அவள் வந்தாள், இது தகும் அவளுக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, இதை எடுத்துட்டு இனிமே என்கிட்ட வராத அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லி திட்டி அனுப்பிட, மேனகையும் யோசிச்சாள், இதை இனிமே எடுத்துன்னு சொர்க்கலோகத்துக்கும் போக முடியாது, விஸ்வாமித்திரத்துக்கும் போக முடியாது, இனி என்ன பண்ணலாம். அப்படியே அந்த வழியா பார்த்தாள். கல்வ மகரிஷி ஆசிரமம் இருந்தது, அந்த ஆசிரமத்தை குப்பை தொட்டியில போட்டு போயிட்டான். இது ஒரு தாய் செய்யக்கூடிய காரியமா இது? அதுதான் பிரேம அழிஞ்சிடுச்சுன்னா மாதா பிதா கூட மாதா பிதா இல்லை அப்படின்னு பாரதம் சொல்றது. இப்படியே தான் பாரதத்துல இருக்கு. குப்பை தொட்டியில போட்டு போயிட்டான் கல்வ மகரிஷி ஆசிரம குப்பை தொட்டியில.
கல்வ மகரிஷி அந்த வழியா வரைச்சே பார்க்கிறார். ஒரு அதி ஆச்சரியமான தேவகுமாரியாச்சே, மேனகையோட பொண்ணு இல்லையா தேவகுமாரி, சத்திரிய பெண், விஸ்வாமித்திரருடைய பொண்ணு, சத்திரிய ராஜகுமாரி. அந்த குழந்தைய தூக்கி நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா கல்வ மகரிஷி ஆசிரமத்திலேயே வளர்ந்துட்டு வராள் அந்த குழந்தை. அவளுக்கு சகுந்தலை அப்படின்னு பெயர். இந்த சகுந்தலையை கண்டு சந்தோஷமாகவே கல்வர் தன்னுடைய குழந்தையாவே பாவிக்கிறார். அவளை தன்னுடைய புத்திரியாவே நினைச்சு அபிமானப்பட்டு வளர்த்துன்னு வர. ஆசிரமம்னாலே அங்க ரிஷி பத்தினிகள்லாம் இருப்பா இல்லையா, அதனால அது ஒரு பெரிய ஆசிரமம். ஏராளமான ரிஷிகள் இருக்கா, ரிஷி பத்தினிகள் இருக்கா. அவ கிட்டலாம் வளர்ந்துட்டே வரா இந்த சகுந்தலைங்கிற குழந்தை. அப்போ துஷ்யந்தன் ராஜா அரசாட்சி பண்ற காலம் அது, பாரத தேசம் பூரா. துஷ்யந்தன் தான் ராஜாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கல்வருக்கு நன்னா தெரியும் இவள் விஸ்வாமித்திரருடைய பொண்ணு, என்ன இவள் சத்திரிய பெண் தான். ஏன்னா அவள் சத்திரியனா இருக்கிறச்சே தான் இவள் பிறந்தாள். அதுக்கப்புறமா தான் அவர் பிரம்மரிஷியா போறார். இவளுக்கு ஏத்த ஒரு ராஜகுமாரன் ஆகிய வரன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப ராஜாவா இருக்கக்கூடியவன் துஷ்யந்தன் தான். துஷ்யந்தனுக்கே கொடுக்கணும்னு மனசுல வச்சுட்டு இருக்கார் கல்வர். ஆனா வெளியில சொல்லிக்கல. மற்ற அந்த அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மற்ற பாட்டிமார்கள் ஸ்திரீகள்லாம் கூட இவள் ராஜகுமாரின்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் துஷ்யந்தனுக்கே கொடுக்கலாமா, அவளுக்கும் அபிமானம் இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கிறச்சு. துஷ்யந்தன் வேட்டையாடுறதுக்காக அந்த வழியா வரான். வேட்டையாடுறதுங்கிறது க்ஷத்ரிய தர்மம். மறுபடியும் இது பிராணிகளை ஹிம்சப்படுத்தலாமான்னு இங்க ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா சிங்கமோ புலியோ கரடியோ நாட்டுக்குள்ள பூந்து மக்களை இம்சப்படுத்திட்டு என்ன பண்றது? ஆனால் துஷ்ட மிருகங்களை தான் அவ அழிப்பாளே தவிர சாது மிருகங்களை அழிக்க மாட்டான். அதனால கோசம்ஹாரம்லாம் பண்ண மாட்டா. கோஹத்திங்கிறது மகாபாவம்ங்கிறது சத்திரியர்களுக்கு தெரியும். சத்திரிய தர்மம் வேட்டையாடுறதுங்கிறது. இப்படி வேட்டையாடிண்டே வரும்பொழுது அங்க ஒரு குட்டி மான் துள்ளி துள்ளி போறது. அந்த மானை பார்த்து ஆசைப்பட்டு துஷ்யந்தனும் பின்னாடியே போறான். அது ஆசிரமத்து மான். அதனால கல்வ மகரிஷி ஆசிரமத்துக்கிட்ட வந்தது. அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் சொன்னா, இது எங்க ஆசிரமத்து மான் தான், இதை நீ ஒன்றும் பண்ணாத. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், மானை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதை பார்த்து ஆசையோடு தான் நான் வந்தேன் துஷ்யந்தன் சொல்ல. துஷ்யந்தனை உள்ள அழைச்சிட்டு போனார்கள் சிஷ்யர்கள்லாம். இது என்ன ஆசிரமம் இந்த துஷ்யந்தன் கேட்க, இது கல்வ மகரிஷி ஆசிரமம். இங்க தான் கல்வர் பரிபாலனம் பண்ணின்னு வந்துருக்கார் இந்த ஆசிரமத்தை. இப்ப நாங்க கல்வர் ஏதோ ஒரு யஜ்ஞத்துக்காக வெளியூர் போயிருக்கார். நாங்க தான் இப்ப ஆசிரமத்தை நடத்துறோம். ஆசிரமத்தை நடத்துறதுன்னா என்ன, அதித்தி சத்காரம் தான். ஒரு அதித்தியா ஒருத்தர் வந்தான்னா அவரை பூஜிக்கிறது தான் ஆசிரமத்தை நடத்துறது. அப்புறம் வேத பாடசாலை நடத்துறது, கோ சம்ரக்ஷணம், இதெல்லாம் தான் ஆசிரமத்தை நடத்துறதுங்கிறது. நாங்க தான் இப்ப ஆசிரமத்தை நடத்துறோம்னு சொன்னதும், ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். அந்த சிஷ்யர்கள்லாம் கேட்டுக்கிறார் ராஜா கிட்ட. துஷ்யந்தன் கேட்டாங்க, என்ன உபகாரம், அடியன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. துஷ்யந்தன் தர்மிஷ்டன், சொன்ன சொல் மீற மாட்டான். அப்பேற்பட்ட வம்சத்துல வந்திருக்கான் இல்லையா, சந்திர வம்சத்து ராஜாவாச்சே. தர்மிஷ்டன், பரம தர்மிஷ்டன். எங்களுக்கு ராட்சசாலுடைய தொல்லை இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம், ஏன்னா நீங்கள் தானே மகாராஜா, நீங்க தான் பார்க்கணும். அப்படியா, நான் ராட்சசர்களை ஒழிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன், நான் ஒரு 4-5 நாட்கள் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு அங்கேயே தங்கின்னு இருக்கான் துஷ்யந்தன். துஷ்யந்தனுக்குன்னு ஒரு சின்ன ரூம் ஒதுக்கப்பட்டது, அங்க இருக்கான். அப்படியே சாயங்கால மாலை பொழுது இப்படி கொஞ்சம் வீதி உலா வரலாம், ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலாம்னு இப்படி வெளியில வர இவன் அங்க ஒரே குல்லுன்னு சிரிச்சுண்டு ஒரு சப்தங்கள் கொடுத்துட்டு கொஞ்சி குழாவிண்டு ஒருத்தருக்கொத்தர் சம்பாஷணைகள் பண்ணிட்டு ஒருத்தருக்கொத்தர் கேலி பண்ணிட்டு சிரிச்சுண்டு பல ஆசிரமத்து குட்டி கன்னிகைகள் தோழிகள்லாம் அங்க விளையாட, நந்தவனத்துல முல்லை புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு இருக்கா அத்தனை ஸ்திரீகளும் சேர்ந்து. இவர்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கிறவள் அங்க சகுந்தலா. அவளை பார்க்கிறான் துஷ்யந்தன். மற்ற எல்லா குழந்தைகளையுமே பார்க்கிறான். ஸ்திரீகள் மேல ரொம்ப, ஸ்திரீகள் பூஜ்யாளுங்கிறது தெரிஞ்சிருக்கு துஷ்யந்தனுக்கு. ஸ்திரீகள் மேல சுபாவமாவே அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு அழகா விளையாடுறா பத்தியா அப்படின்னு அவர்களுடைய அழகு ஒவ்வொன்றும் இயற்கை தானே, இயற்கை அழகை ரசிக்கிறான். ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வளவு அழகா இருக்குன்னு ரசிக்கிறான். அதுல சகுந்தலாவுடைய திருமேனி மட்டும் அவனுக்கு ஆக்கர்ஷிக்கிறது. என்னவோ அவன் சித்தத்தை பண்றது இந்த சகுந்தலாவை பார்த்ததும்.
ஒரு வண்டு அந்த சைடு ஒரு வண்டு வந்து சகுந்தலாவுடைய நீண்ட கூந்தல்ல வந்து இந்த வண்டு உட்கார ஒரு தோழி அந்த வண்டை விரட்டுறாள். அப்ப சொல்றாள், இது துஷ்யந்தனுடைய அரசாட்சி, அதனால நீ இப்படி அநாகரிகமா வந்து என்னுடைய சகுந்தலா தலையில உட்காராத அப்படின்னு அந்த தோழி சொல்றது கேட்டு ஆச்சரியப்பட்டான் துஷ்யந்தன். ஓஹோ, என்னுடைய ஒரு பெருமை இவாளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சந்தோஷமும் பட்டான். அந்த வண்டு மேல மேல பக்கத்துல வர சகுந்தலா அவனுடைய தலையில வர அந்த வண்டை ஓட்டணுங்கிற வியாசத்துல சகுந்தலா பக்கம் வந்துட்டான் துஷ்யந்தன். வந்து அந்த வண்டை ஓட்டணும்னு நினைச்சுதான் அங்க வந்தான். அந்த வண்டை ஓட்டுறச்சு இவளை பார்த்து விசாரிக்கிறான், யாரு நீ? மற்ற எல்லாரையுமே விசாரிக்கிறான், நீங்கள்லாம் யாரு, நீங்க அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, எல்லாம் விசாரிக்கிறச்சு அவனுக்கே மனசுல ஒரு வருத்தம் ஏற்படுறது. இவள் ஆசிரமத்து பொண்ணாச்சு, ஆசிரமத்து பொண்ணுனாலே பிராமண பொண்ணு தான், இவள் மேல எனக்கு ஏன் ஆசை வருது? நான் எப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவன், சந்திர வம்சத்து ராஜா, என்னுடைய வம்சத்துல வந்தவா இந்த மாதிரி சித்த விகாரம் வரலாமா? அவளுக்கு இந்த மாதிரி அந்நியதா ஒரு ஆசை வந்துடலாமா? அது எப்படி வரும்? அது என்னவா வரப்போச்சு? நான் ஒரு தர்மிஷ்டனா, நான் ஒரு சத்தியசந்தனா, நான் ஒரு தர்மவானா, என்னை கண்டா எனக்கே பிடிக்கலையே அப்படின்னு ஒரு க்ஷணத்துல கொஞ்சம் தன்னை நினைச்சு தனக்கே கோபம் வருது. அப்போ ஒரு சமாதானமும் அவனுக்கு வருது. அப்படி ஒரு அதர்மத்துல நம்மளுடைய ஹிருதயம் பிரவேசிக்காது. அவ்வளவு நம்பிக்கை இருக்கா அவனுக்கு அவனுடைய சித்தத்துல. அப்படி அதர்மமா ஒரு ஸ்திரீயை பார்த்து நமக்கு ஆசை வராது. ஆனாலும் நமக்கு வந்ததே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சரி, இவள் யாருன்னு விசாரிப்போம். எல்லாரையும் விசாரிச்சுட்டே வரைச்சு சகுந்தலாவை பார்த்து விசாரிக்கிறான். இந்த ஆசிரமத்து குழந்தைகள்லாம் ஆசிரமத்துக்குள்ளேயே வளர்ந்த குழந்தைகள், வெளி உலகம்னாலே என்னன்னே தெரியாது. ஒரு அந்நிய புருஷன் வந்து கேட்கறாங்கிறச்சே கொஞ்சம் லஜ்ஜையோடவும் கொஞ்சம் சுபாவமான வெக்கத்தோட கூடவும் இவள் பெயர் சகுந்தலா அப்படின்னு சொல்ல, இவள் விஸ்வாமித்திரருடைய பெண். விஸ்வாமித்திரர் பொண்ணா? ஆமா, விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் ஓஹோ புரிஞ்சுட்டான். இவள் க்ஷத்ரிய குமாரி தான். அதானே, நான் துஷ்யந்தன், என்னுடைய சித்தத்துல அது எப்படி இன்னொருத்திய பார்த்து ஆசை வந்துடும்? இவள் க்ஷத்ரிய பெண்ணு தான், அதனால நமக்கு ஆசை வந்ததுல தப்பு இல்லை அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு தனக்கே சமாதானமாச்சு. இது சகுந்தலா விருத்தாந்தமே. முக்கியமா வியாசர் எதுக்கு எடுக்கிறார்னா, ஸ்திரீகள் யாரை பார்த்தாலும் நம்பிடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு வெள்ள உள்ளம். மனுஸ்மிருதியில ஸ்திரீகளை பத்தி சொல்றச்சே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதை முக்கியமா நான் இங்க சொல்லணும். ஏன்னா நம்ம மதத்தை ரொம்ப மிஸ்லீட் பண்றா, அது இல்லைங்கிறத இங்க ப்ரூவ் பண்ணணும். பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்ரஹா ரக்ஷதி வார்த்தக்யே ந ஸ்திரீ ஸ்வாதந்திரியம் அர்ஹதி. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் புரியறது இல்லையா? பிதா ரக்ஷதி கௌமாரே, சின்ன வயசுல பிதா நம்மளை ரட்சிப்பா. பர்த்தா ரக்ஷதி யௌவனே, யௌவன காலத்துல பர்த்தா ரட்சிப்பா. அடுத்தது நம்ம வயோதிக நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் புத்திரன் இருக்கான் அப்படின்னு புத்திரன் ரட்சிப்பான். ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி. இந்த ஒரு வாக்கியம் தான் எல்லாருடைய மனசையும் குத்துறது. ஸ்திரீகள் சுதந்திரமாக இருப்பதற்கு அருகதை அற்றவர்கள். மேலோட்டமா பார்த்தா இந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம். ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகத்தின்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் உள்ளக்குள்ள அங்க இருக்கிற அர்த்தம் வேற. இதை நம்ம தப்பா புரிஞ்சுன்றதுனால நம்ம அப்படி வேற விதமா இதை எடுத்துக்கிறோம். நஸ்திரிய சுவாதந்திரியம் அருகத்தின்னா உடனே நீங்கள் அடிமைகள் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லலாங்க மனு. நிச்சயமா நம்ம மதத்துல நம்ம கலாச்சாரத்துல ஸ்திரீகளுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் வேற எந்த மதத்திலையும் கொடுக்கல. நீங்க எந்த மதத்துக்கு வேணா போய் எடுத்து பாருங்க, நம்ம மதத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் வேற எங்கேயுமே கிடையாது. எந்த புராணத்தை வேணா எடுத்து பாருங்க, ராமாயணம் எடுத்து படிங்க, படிச்சா தெரியும் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி கண்ணியத்தோட சீதை கிட்ட நடந்துட்டார், எவ்வளவு ரெஸ்பெக்ட் அவர் ஸ்திரீகளுக்கு கொடுத்தார். சூர்பனகையா இருந்த போதிலும் அவள் வந்துட்டா ஸ்திரீதானேன்னு அலட்சியம் பண்ணாரா? அவளுக்கு புத்திமதி சொல்றாப்புல தானே பேசினார். நீ யாருன்னு கேட்டதும் ராஜா தசரதோ நாமன் ஆரம்பிச்சு தன் வாயால அவ யார் இவ கடக்காப்போ அப்படின்ட்டு போலியே, அவளை மதிச்சு தன் வாயால ராமர்
தன் வாயால ராமாயணம் சொன்னாருங்கிற ஒரே பாக்கியம் சூர்பனகைக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. சூர்பனகைக்கு தான் அந்த பாக்கியம். இந்த ராமாயணத்துல எடுத்து பார்த்தாலும் தெரியும், பாரதத்துல எடுத்து பார்த்தா இனிமேதான் வரப்போகுது பஞ்சபாண்டவா கதை. அவ எப்படி கண்ணியமா திரௌபதியை நடத்தினாங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் தெரியும் நமக்கு பாரதத்துல. ஏன்னா அது ஒரு அழகு. இது அடிமைகள்னு அர்த்தம் கிடையாது, அவர்களை ரட்சிக்கணுங்கிறது தான் இங்க ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷனே தவிர ஸ்லேவ் கிடையாது. இங்க ஸ்லேவ்னு மீன் பண்ணல, ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா அது உடனே ப்ரொடெக்ஷன்னா நான் என்ன உள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? அப்படி கிடையாது. உள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும், உன்னை தூட்டி வைக்கணும்னு இங்க யாரும் சொல்லல. நஸ்திரி சுவாதந்திரியம் மருகத்தினா அது ஒரு அழகு. அவர்கள் நம்மளை ரட்சிக்கிறாங்கிறச்சு நமக்கு மனசுல ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? இப்போ பீமசேனன் உடனே எழுந்து பாஞ்சாலியினுடைய கூந்தல்ல கை வச்சு துஷாசனன் இழுத்துன்னு வந்துட்டான்னதும் அவனுக்கு உள்ளம் குமுறித்த. என்ன பண்ணா உடனே? உன்னுடைய ஹிருதயத்தை புழப்பேன், ரத்தத்தை எடுப்பேன்னு சொன்னா இல்லையா? அப்ப திரௌபதிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா தன்னை ரட்சிக்க ஒரு பர்த்தா இருக்கான், அது ஒரு அழகு, அது ஒரு சந்தோஷம். அது அது அடிமைன்னு அர்த்தம் கிடையாது, நம்மள அவ்வளவு மதிக்கிறான் நம்ம பர்த்தான்னு அர்த்தம். எவ்வளவு உன்னை மதிச்சா இப்படி ஒரு சபதம் பண்ணுவான். அவர்கள் நம்மளை ரட்சிக்கிறாங்கிறது நமக்கு ஒரு அழகு, அது நமக்கு ஒரு கர்வம். இன்னும் சொல்ல போனா, என்ன ரட்சிக்க என்னுடைய தகப்பனார் இருக்கா, என்ன ரட்சிக்க என்னுடைய பர்த்தா இருக்கா, என்ன பார்த்துக்க என் புள்ள இருக்கா அப்படிங்கிற அது ஒரு அழகே தவிர இந்த சுதந்திரம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு. சுதந்திரம்ங்கிறது நம்ம ஆண்கள்ல நம்மள சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது ஒரு ஆணுடைய கடமை. அது சுதந்திரம்ங்கிறது நம்ம வேற விதமா பயன்படுத்திக்கிறோம். இப்பெல்லாம் ஏதோ தலைமுடியை நல்லா விரிச்சு போட்டுண்டு நெத்தி எட்டுக்காம போறது, இதெல்லாம் தான் சுதந்திரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். சுதந்திரம்ங்கிறது அது கிடையாது. இங்க நஸ்திரி சுவாதந்திரியம் மருகத்திங்கிறதுக்கு இது அடிமைங்கிறது கொஞ்சம் கூட இங்க அர்த்தமே கிடையாது. அதை ரட்சிக்கணும் தான். ஏன்னா சுபாவமாவே அபலைகள்னு நமக்கு பெயர். ஏன்னா நம்ம யாரை பார்த்தாலும் நம்பிடுவோம், நமக்கு வெள்ள உள்ளம். யாராவது ஒருத்தர் என்னம்மா சௌக்கியமா அப்படின்னாலே நம்மளை அறியாம ஒரு வாத்சல்யம் வந்துடும் அவ மேல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இலக்கின ஒரு ஹிருதயமா இருக்கிறதுனால நம்மளை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவா. ஆனா ஈஸியா ஏமாறக்கூடாதேங்கிறதுக்காக நம்மள ஒருத்தர் தடுத்தாட்கொள்ளணும், நம்மள ஒருத்தர் ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே எல்லாம் வந்தது. இதை வேற விதமா நம்ம நினைச்சுக்க கூடாது. உடனே மனுஸ்மிருதியே ஒரு நம்ம பார்க்க கூடாத ஒரு விஷயம், அல்ல அழுக்கு மூட்டை மண்டி கிடக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறார்கள். பேசிட்டு போட்டோம். ஆனா நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இங்க ஸ்லேவுங்கிறது கிடையவே கிடையாது, இங்க ப்ரொடெக்ஷன்ங்கிறது தான் இங்க சொல்லியிருக்கு. மறுபடியும் சொல்றேன், நம்ம மதத்துல பெண்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் வேற எந்த மதத்திலயுமே கொடுக்கல. அது இந்த பாரதத்துல இனி வரக்கூடிய கதைகள்ல ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு தெரியும். இது ஏன் இப்ப எடுத்து சொல்றேன்னா, அப்படிதான் சகுந்தலாவும் சட்டுன்னு ஒரு க்ஷணத்துல துஷ்யந்தன் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டான். துஷ்யந்தன் ஏமாத்த மாட்டான், அவன் தர்மிஷ்டன் தான். ஆனாலும் நம்ம பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு எதுக்காக நம்ம விவாகத்துல எல்லாம் எழுதுறோம்? பெரியோர்கள் பார்த்தா அவர்கள் கரெக்டான இதுவான்னு பாப்பா, கரெக்டான வரந்தானான்னு பாப்பா. அதனாலதான் பெரியோர்கள் அவள் தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்லாம அவள் ஊர்ல இல்லாத சமயமா கல்யாணம் பண்ணிட்டான். அதுதான் அவளுடைய ஏமாற்றத்துக்கு காரணமா அமைஞ்சது. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா? காந்தர்வ விவாகம்ங்கிறது சத்திரியர்களுக்கு அங்கீகாரம் தான். அதுதான் இப்ப துஷ்யந்தன் சொல்றான். காந்தர்வ அஷ்ட விவாகம் சொல்லப்படுறது சத்திரியர்களுக்கு. அதுல காந்தர்வ விவாகம்ங்கிறது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த காந்தர்வ விவாகத்தினால நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் உடனே சரின்னுட்டாள். அப்பா இங்க இல்லையே, ஊர்ல இல்லையே அப்படின்னு அவளால யோசிக்க முடியல. ஏன்னா அவனை பழகரிச்சே நன்னா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறமா தான் அதனுடைய ஏமாற்றத்தினுடைய வலி நமக்கு தெரியும். அதை தான் சகுந்தலா இங்க அனுபவிக்க போறாள். அதற்காக தான் இதை வியாசாச்சாரியால் எடுத்து சொல்றார். ஸ்திரீகள் சுபாவமாவே வெள்ள உள்ளம் உடையவர்கள். யாரு மிருதுவா பேசினாலும் தன் மனசை கொடுத்துருவார்கள். அதனால அவர்களை ஒருத்தர் ரட்சிக்கணும் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்கா. இந்த துஷ்யந்தன் கிட்ட கொஞ்சம் அப்படி பழக ஆரம்பிச்சாள் சகுந்தலா. நான் காந்தர்வ விவாகத்தினால உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இந்த ஆசிரமத்தை மற்ற ஸ்திரீகள் இல்லாம இதை அங்கீகரிச்சுட்டான்.
சரி அவன் ராஜா தானே, தர்மிஷ்டனாச்சே, அவன் தர்மம் தவற மாட்டான் அப்படின்னு நினைச்சு அங்கீகரிச்சதுனால இவள் சகுந்தலா என்ன பண்ணாள், துஷ்யந்தனோட கலந்துட்டாள். துஷ்யந்தன் அவள் கையில ஒரு மோதிரம் மட்டும்தான் போட்டான். அதுல துஷ்யந்தன் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த மோதிரத்தை போட்டான். இந்த மோதிரம் ஒண்ணுதான் அவளுக்கு ஆதாரம். ஒரு 4-5 நாட்கள் அவளோட தங்கினான் துஷ்யந்தன். அதுக்கு பிறகு ராட்சசர்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு இந்த ஆசிரமத்தையும் அவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்த மாதிரி ஒரு சத்திரியனுடைய கடமை இல்லையா, பிராமணரை ரட்சிக்கிறது சத்திரியனுடைய கடமை. அதெல்லாம் செய்து முடித்து சகுந்தலாக்கு சமாதானம் சொல்றான். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னு சொல்றேளே, என்ன அழைச்சிட்டு போக வேண்டாமா? உன்னை அழைச்சிட்டு போகணும், வாஸ்தவம் தான். நான் தர்மம் தவற மாட்டேன். உன்னுடைய இத்தனை நாள் வளர்த்தா இல்லையா உன்னுடைய தகப்பனார் கள்வர், அவர் வரட்டும். இந்த புத்தி ஏன் முதல்லயே இல்லை? முதல்லயே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறச்சேவே இந்த புத்தி இல்லையே. இப்ப அப்ப கள்வர் வரட்டும், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலையே. கல்யாணம் பண்ணிண்டாச்சு, கொடுத்தனமும் பண்ணியாச்சு. இப்போ அழைச்சிட்டு போகணுங்கிறச்சே கள்வர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு போறேன்னு சொல்றான். அவன் தர்மாத்மா தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தகப்பனார்கிட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போலாம் தான் மனசுல வச்சுட்டு இருக்கான். நீ கவலைப்படாதே சகுந்தலா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் தர்மம் தவற மாட்டேன். அவசியம் நான் வரேன். உன் அப்பா இன்னும் 1-2 நாட்கள்ல வந்துருவான்னு எனக்கு தெரியும். நான் சீக்கிரமா நான் ராஜ்யத்துக்கு போய் சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு நான் சீக்கிரமா உன் இடத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விடை கொண்டான் துஷ்யந்தன். மேற்கொண்டு சகுந்தலா விருத்தாந்தத்தை நாளை உபன்யாசத்துல பார்ப்போம். அடியேன்.